இல்லாம யாருமே இல்ல. ஸோ அம்மா இல்லாம நான் இல்ல. ஸோ அம்மாக்கும் எல்லாருக்கும் பணம் இருந்தா தான் எதுனாலும் பண்ண முடியும். எஸ்பெஷலி படம் எடுக்க முடியும். ஸோ அதனால வந்து குபேரன் வந்து எனக்கு பேங்கர், ஃபைனான்சியர் எல்லாருமே எல்லாமே அவர்தான். ஸோ குபேரன் கோயில்லேருந்து கிருஷ்ணன் சார் வந்திருக்காரு. அவர் எல்லா நிகழ்வுகளுக்கும் நம்ம படத்தோட ஷூட்டிங்க்கு முதல் கொண்டு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு பூஜை, ஒரு 2 மினிட்ஸ். மொபைல் மீனாட்சி சுந்தர் கொஞ்சம் கீழே இருக்குது. சத்யா நாகராஜ் இப்படி வச்சு ஃப்ரேம் நாகராஜ் ஸ்பெஷலா ஃப்ரேம் அண்ணா அண்ணா மொபைல் கீழே இறக்கிடுங்கண்ணா. மொபைல் ஸ்டிக்கு உட்காருமா. லோகேஷ் உட்காரு.
சொல்ற மாதிரி தான் நீங்கள் இன்றி நாங்கள் இல்லை. ஒவ்வொரு படத்தையுமே கரெக்டா மக்கள் கிட்ட போய் சேர்க்கறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ அதே போல மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தையும் மக்கள் கிட்ட கரெக்டா போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு விழாவை நம்ம எல்லாருமே ஒரு ஹாப்பி மூடோட ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இன்னைக்கு எத்தனையோ படங்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு வருடத்துக்கு ஐ திங்க் ரஃப்லி ஒரு 200 மூவிஸ் வந்தாலும் அதுல ரவுண்ட் அபவுட் ஒரு 150 மூவிஸ் ஆகுது ஸ்மால் ஸ்கேல் பட்ஜெட் நம்ம பாக்குறோம். ஆனா அந்த படம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த படம் எடுத்த பிறகு ரிலீஸை நோக்கி போகும்பொழுது அதுல நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் டைம்லயா இருக்கட்டும், படங்கள் எடுக்கும் பொழுதும் சரி, ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் பாலா மற்றும் சதீஷ் அந்த மாதிரி படங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போய் ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் கிரியேட்டிவ் மதியழகன் சார் கிட்ட கொடுக்கும் பொழுது ஐ திங்க் இந்த மாதிரி மூவிஸோட ரிலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரீசெண்ட் டைம்ல. ஸோ அந்த கேட்டகரியில இந்த வாட்டி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். சரி, ஓகேக்கா. அதான் இன்னைக்கு ஓகே அங்கே ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஆங்கர் நான் இல்ல வனிதா அக்கா அப்படின்னு சொல்லி நான் விழாவை துவங்குறேன். அதுக்கு ஒரு கைத்தட்டல். நான் எப்பவுமே பிரஸ்ஸ கேட்க மாட்டேன், ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாம். கொடுத்தாதான் அக்கா கொஞ்சம் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அப்படி சொல்லி இன்னைக்கு விழாவை நம்ம ஆரம்பிக்கிறோம். சோ முதலாவதாக நான் யார ஸ்டேஜ் கூப்பிட போறேன்னா, I would like to call upon Mr. Anbu sir onto the stage, please. So yes, ஒவ்வொருத்தருமே நம்ம கௌரவப்படுத்துற ஒரு டைம். ஸோ அதை to honor everybody, I call upon Satish மற்றும் Bala onto the stage, please, from Srinik Production. ஸோ வந்திருக்கும் எல்லா கெஸ்ட்டுக்குமே ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பர். So first I call upon Mr. Anbu sir onto the stage, please. Mr. Anbu Mainsami அவர்கள் onto the stage, please. Thank you so much. அடுத்தபடியாக நிறைய படங்களாக இருக்கட்டும், சீரியல்ஸாக ரொம்ப அழகாக எப்பவுமே தன்னை அழகாகவும் தாண்டி இளமையாகவும் வைத்துக் கொள்ளும் ஃபாத்திமா பாபு மேம் அவங்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். thank you so much. அடுத்தபடியாக கணேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்த்தி கணேஷ் அப்படி சொன்னாதான் கணேஷ் சார் மேல வரும். அடுத்தபடியாக மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை வனிதா விஜயகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். thank you so much. அடுத்தபடியாக யங் டேலண்ட் ஜோவிகா விஜயகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். and of course young producer, so அதுக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். and very talented girl. thank you Bala sir and Satish sir. You may be seated, please. Thank you. Of course, last but not the least, இன்னைக்கு இந்த ரிலீஸ் இவ்வளவு அழகா நடக்குதுன்னா of course மதியழகன் சார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் from Srinik Production. Thank you so much. Okay, just 2 minutes. Kiran ma'am வந்துட்டாங்க. Yes, so I think after a very long time, actress Kiran அவங்களை
யூசுவலா வந்து போட்டோ செஷன் லாஸ்ட்ல எடுப்போம். ஸோ டு ஸ்டார்ட் அண்ட் பிகின் வித் திஸ் ப்ரோக்ராம் ஒரு சின்ன போட்டோ செஷனோட ஆரம்பிச்சிடலாம். குவிக்கா ஒரு போட்டோ செஷனோட ப்ளீஸ். ஐ ரிக்வெஸ்ட் ஆல் தி கெஸ்ட் டு டைரக்டர் மேம் கொஞ்சம் சென்டர்ல போயிட்டீங்கன்னா போட்டோ எடுத்துடலாம். கொஞ்சம் குவிக்கா எடுத்துருங்க. ஹலோ, கேக்குதா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆக்சுவலாக வனிதம் மேம் நடிக்க வந்ததுலேருந்து நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அவங்க 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 அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ங்கிறது நிஜமாவே ரொம்ப பெருசு. நான் தொடர்ந்து அவங்களுடைய இன்டர்வியூ எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அவங்க லைஃப்பில் இருக்க ஸ்ட்ரகிள் அது ரொம்ப பெருசு. அந்த ஸ்ட்ரகிளை ஒரு உமனாக அவங்க ஃபேஸ் பண்ணுறத பார்க்குறப்ப ரொம்ப அவங்களுடைய ஹேர்டில்ஸ் எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஒவ்வொரு காலகட்டமும் இந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணை வந்து எவ்வளோ கேலி பொருளா விமர்சனக்குரிய பொருளா தொடர்ந்து அதை வந்து விமர்சனப்படுத்திக்கிட்டே இருக்கிறத தொடர்ந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு ஷோவில் நான் கலந்துக்கிட்ட ஷோவில் வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை சொல்லி அவங்க அழுததை நான் பார்த்துருக்கேன். இன்னமும் ஆணாதிக்க சமூகத்தில் உமனை நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஜென்டரா ஒரு உமனை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு ஜென்டர் உமன் என்ன பண்ணாலும், என்ன ட்ரெஸ் போட்டாலும், என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறைய கண்டுபிடிக்கிறோம். அதில் கலாச்சாரத்தை வைக்கிறோம், பண்பாடை வைக்கிறோம், எல்லாத்தையும் அது மேலே திணிச்சு அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வனிதா அவர்களுடைய போராட்டம் என்பது மிக பெருசு. ஆக்சுவலாக ஒரு ஆண் வந்து 10,000 மனைவிகளை கல்யாணம் பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம், அதை பெருமையா நினைக்கிற சமூகத்துல இருந்து ஒரு பெண் ஒன்று செய்யறப்ப அதை வந்து தொடர்ந்து விமர்சனமாக்கி அவங்கள கேலிக்குரிய பொருளா மாற்றிக்கிட்டே இருக்கிறப்ப அதையெல்லாம் ரொம்ப போல்டா எதிர்த்து நின்று ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறத எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் டைரக்டரா இருக்கிறோனோ இல்லையோ ஒரு விமனா அவங்க செய்யற செயலுக்கு பின்னாடி நான் சப்போர்ட் பண்ணணும்னு நான் விரும்பினேன். ஒரு ஆணா ஒரு கலைஞனா நான் விரும்பினேன் ஆக்சுவலா. ஏன்னா வந்து இங்க விமனுக்கான குரலை உயர்த்துறது விமன் உயர்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா கணவனே விமன் சப்போர்ட் பண்ற சமூகத்துல நம்ம இல்லை. விமன்னா எப்பயுமே நமக்கு கேலிக்குரிய பொருள், விமன் என்ன ட்ரெஸ் பண்ணாலும் கேலிக்குரிய பொருள். இப்படி இருக்கிற சமூகத்துல இருந்து அதுவும் திரைப்படத்துறையில அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்க போராட்டம், இந்த இடத்துல அவங்க டைரக்டரா வந்து நிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க, உங்க முன்னாடி நான்லாம் ஒரு டைரக்டரா வந்திருக்கேன், நீங்க என் ஷோக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்றதுக்கு ஒரு கதை இருக்கு. இந்த திரைப்பட உலகம் மொத்தமும் ஆணாதிக்க சமூகமானது. இங்க கதாசிரியர்கள் இருந்து உமன் தன் கதையை சொல்ல முன்வரணும்னு ஆசைப்படுறேன். ஐ திங்க் பதிப்பகத்துல ஹெர் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி இப்போ ஒரு பதிப்பகம் வந்திருக்கு. 100 பெண்களுடைய கதையை அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உமன் தங்களுடைய கதைகளை இயக்குனரா தங்களுடைய கதைகளை அவங்க சொல்ல முன் வரணும். அது ஒரு புதிய கதையாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அங்கேயும் ஜனநாயகப்படுத்தப்படணும்னு நினைக்கிறேன். ஒரு டைரக்ஷன், சினிமா எல்லாமே ஜனநாயகப்படுத்தப்படும். ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட மட்டும், ஆண்கள்கிட்ட மட்டும் சினிமா இல்லாம ஒவ்வொருத்தரும் தங்கள் கதைகளை சொல்ல வரணும். அப்படிதான் இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி கூட தன்னுடைய டேலண்ட்டுக்காக யூடியூப்ல சின்ன ஷார்ட்ஸா தான் பேரன் கூட ஆடுறது இருந்து எல்லா இந்த மொத்த ஷார்ட்ஸ் உலகத்துல பார்த்தா ஒவ்வொரு வீட்டுல இருந்து பெண்கள் தங்களுடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர ஒரு விஷயமா வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் நான் இன்னைக்கு வந்து வனிதா அவர்கள்ட்ட ஒரு கதை சொல்றதுக்கு இருக்கு. இந்த சமூகத்துல அவங்க பேசுறதுக்கு ஒரு கதை இருக்கு. ஷகிலா கதையை கேட்டோம்னா இது வரைக்கும் தமிழ்ல உலகத்துல சொல்லாத ஒரு கதையை ஷகிலா அவர்களால் சொல்ல முடியும். ஷகிலானா நம்ம காமம் அதை தொடர்பு படுத்தி பார்த்து கொண்டு இருக்கும் போது
அவங்க சொல்வதற்கு ஒரு அழகான அழுத்தமான கண்ணீர் கதை இருப்பதை போல ஐ திங்க் வனிதா அவர்களுக்கும் சொல்வதற்கு ஒரு கதை இருக்கிறது. அந்த கதை தான் நீங்க பார்த்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். அந்த டைட்டில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம வந்து ஆணாதிக்க சமூகத்திலிருந்து பெண்ணை கடவுளாக, பெண் வழி சமூகமாக நம்ம வளர்ந்து வந்ததுலேருந்து மிஸ்ஸஸையும் முன்னாடி போட்டு மிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்க அந்த டைட்டில் ரொம்ப அபாரமா இருக்கு. என்னுடைய போன படத்துல அவங்க நடிச்சாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவங்க வந்து முழு படமும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஃபோன் பண்ண உடனே நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வெளியே இருந்து நீங்க பார்க்குற வனிதா விஜயகுமார் வேற, நான் பக்கத்துல இருந்து போய் பார்க்குறப்ப சாதாரண இருப்போம். அவங்களுக்கு போல்ட்னஸ்ங்கிறது, அவங்க ஏற்படுத்துகிற திமிர் என்பது அவங்களை பாதுகாத்து கொள்கிற ஒரு ஆயுதமா தான் நான் பார்க்கிறேன். எல்லா பெண்களும் அப்படித்தான். எல்லா பெண்களும் திமிருடையவர்கள், திமிரா பேசுவாங்க, அகங்காரம் உடையவங்களா இருப்பாங்க, கர்வம் உடையமா இருக்கிறாங்கன்னா இந்த ஆணாதிக்க சமூகத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்கிற ஆயுதமா தான் வனிதா அப்படி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. போல்டுங்கிறது உள்ள அவங்க ரொம்ப வீக்கான ஒரு லேடி. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டா மாறலா இந்த ஷோக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அவங்கள விஷ் பண்ணணும்னு நினைச்சேன். ட்ரைலரை பார்க்குறப்ப ஒரு ஃபன் ஃபீல்டா இருக்கு. இந்த படம் வெற்றியடைய வளர்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக எவர்கிரீன் குவீன் அம்பிகா மேம் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அதான் சொன்னேன், இந்த படத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது, இப்போ வந்து அவரு டைரக்டர் வசந்தபாலன் சொன்னாரு, டைட்டில் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த டைட்டில் வச்சது நான் தான். ஏன்னா எப்பவுமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ வனிதா சொல்லப்போ நான் சொன்னேன், ஏன் என்னமோ எதை சொன்னாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குல்ல, அது இப்படி போட்டு பாரு அப்படின்னு. அப்படிதான் அதை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அதில் ஒரு சந்தோஷம். சாங்ஸு ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. அந்த 40 சாங் ஸ்ரீ கொன்னுட்டிங்க, சூப்பர் சூப்பர் அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த சாங் நிலாக்கா இதை விட ஹாட்டாக இருக்குமா, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஒரு படம் எடுக்கிறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது, டைரக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுலேயும் ஒரு கேர்ள், ஒரு லேடி பண்ணணும்னா அதை விட கஷ்டம். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வனிதாவால் மட்டும்தான் பண்ண முடியும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா ஜோபி பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும், நம்ம எல்லாருமா சேர்ந்து அதை ஹிட் ஆகணும், எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும், அதான் என்னோட ஆசை. ஆல் தி பெஸ்ட் வனிதா. தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக தனஜன் சார் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். மேடை வந்து ரொம்ப கிளாமரா இருக்கு. நம்மெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஒரு கிளாமரான மேடையில நம்மள நடுவில் மாட்டிக்கிட்டோம். நானும் வசந்தபாலன் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ கிளாமரஸான லேடிஸ் மத்தியில நம்மள உட்கார்ந்துருக்கிறது நம்மளே கொஞ்சமாவது ஒரு பர்சன்டேஜ் கிளாமர் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அந்த இது வந்து எனக்கு எந்த அசோசியேஷனும் இல்லை. திடீர்னு ஒரு மெசேஜ் மேடம் அனுப்பிச்சிருந்தாங்க, வனிதா மேடம். அமிச்ச உடனே சொன்னாங்க, இந்த டீசர் ரிலீஸ்க்கும் இந்த ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் கண்டிப்பாக வரேன் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்கள வந்து வசந்தபாலன் சார் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு. எந்த அளவு ஒரு போல்டான லேடி, இந்த சொசைட்டிக்காக போல்டாக இருக்காங்களா அப்படின்லாம் நம்மளுக்கு பர்சனலாக தெரியாது. ஆனால் அவங்களுடைய எல்லா வீடியோவும் சரி, அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் சரி பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்டான ஒரு லேடியை பார்க்குறேன். ஒரு கான்ஃபிடென்ட், நம்பிக்கையோட அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுறாங்க. இந்த உலகத்துல எவ்வளவு சேலஞ்சான ஒரு உலகத்துல எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வாழ்க்கையில ஒரு கட்டமா அவங்க வந்து இப்போ தயாரிப்பாளரா, இயக்குனரா இந்த படத்தை பண்ணும்போது பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அந்த வீடியோல நீங்க குட்டி பாப்பாவா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தீங்கப்பா. அப்படியே தான் இருக்கீங்க இப்போ வரையும். அதே மாதிரி பியூட்டிஃபுல்லா அந்த குழந்தைய பார்க்கும்போதே இவ்வளோ என்னடா இவ்வளோ குட்டி பாப்பா இவ்வளோ அழகா ஒன்று பண்ணியிருக்கு அப்படின்னு அப்பயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2-3 வயசுல. அப்பத்துலேருந்து இன்னைக்கு வரையும் அவங்க சினிமா ஜேர்னில பல விஷயங்களை பார்த்துருக்காங்க. பல சக்சஸ், பல ஃபெயிலியர், பல தோல்விகள், பல பிரச்சனைகள். ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அவங்களும் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறத பார்க்கும்போதே
இந்த சினிமா நீங்க முழுமையா நம்புனீங்கன்னா உங்களுக்கான ஒரு பிளேஸை கொடுக்கும் அப்படின்றதா இவங்க இப்போ இந்த டைரக்டர் லெவலில் வந்திருக்கிறது பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. அதுவும் அடுத்த கட்டமா இந்த படத்துல வந்து அவங்களுடைய மகள் தயாரிப்பாளராக இருக்கிறதும் இந்த படத்தை ஆங்கர் மாட்டினாங்க நடுவில். இது சிறு பட்ஜெட் ஏதோ ஒன்று சொல்லி பெரிய பட்ஜெட்ல எடுத்திருக்க இப்படி எல்லாம் சொல்லாத அப்படின்றாங்க. ஆங்கர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுங்கம்மா, மாட்ட போறீங்க மேடம் கிட்ட. ஸோ பார்க்கும்போதே தெரியுது பெரிய பட்ஜெட்ல நிறைய ஃபாரின் லொகேஷன்ஸ்ல நிறைய ஆர்டிஸ்ட கூட்டு போய் பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. பெரிய பட்ஜெட்ல பெரிய செலவுல பொருட்செலவுல ஜோவிகா அவங்க ஃபேமிலி எல்லாமே எடுத்திருக்காங்க. மதியழகன் சார் இருக்காரு, கண்டிப்பா இந்த படத்துக்கான பிசினஸ்ல பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பிளஸ் ஸ்ரீனிக் கிரியேஷன்ஸ் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பிசினஸ் பண்ணி அதனுடைய ரிலீஸும் சரி கண்டிப்பா இதை வந்து வணிக ரீதியில வெற்றி படமா மாத்துவாங்க நான் நம்புறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய பொருட்செலவு எடுக்கும்போது அது வணிக ரீதியில வெற்றி அடையணும். மிக முக்கியமா ஒரு நல்ல ரிலீஸ் தேதியில வந்தா நல்லா இருக்கும். என்னன்னா இன்னைக்கு பெரிய பிரச்சனையே பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல 7-8 படம் வரும்போது அந்த மாதிரி வராம ஒரு 3-4 படம் வரும்போது நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தீம் ஒரு நல்ல ஒரு அட்டென்ஷன் இருக்கிற ஒரு தீம். இந்த தீம் வந்து அம்பிகா மேம் சொன்ன மாதிரி கண்டிப்பா எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிற எல்லா உமனுக்குமே பிடிக்கிற ஃபேமிலிஸ்க்கு எல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு தீமா இருக்கு. அதனால கண்டிப்பா ஒரு நல்ல தேதியில வந்தா இந்த படத்துக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் நம்புறேன். இந்த சேம் டைம் வசந்த பாலன் சொன்னார் பெண் இயக்குனர் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். தமிழ் சினிமால ஒரு 240-250 படம் வருதுன்னா ஒரு 2 பேர் கூட பெண் இயக்குனர்கள் கிடையாது. இன்னைக்கு இங்க இருக்கிறதுலே நிறைய இயக்குனர்கள் வரலாம். அம்பிகா மேம் நினைச்சா ஒரு படம் எடுக்கலாம். ஷக்கிலா மேம் வந்து அவங்க கதையை வச்சு ஒரு இயக்குனரா மாறலாம். இந்த மாதிரி இப்போ இவங்க வனிதா வந்து இதுக்கு வந்து வனிதா விஜயகுமார் மேடம் வந்து இதுக்கு ஒரு முன்னுதாரணமா ஒரு பெண் இயக்குனர் ஒரு என்ன அழகான படைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இங்க இருக்கிற பல பேர் பெண் இயக்குனரை மாற முடியும். கதைகள் அவங்க கிட்ட அவ்வளவு இருக்கு. வசந்த பாலன் சார் சொன்ன மாதிரி அவங்க எல்லோருமே வரணும். ஏன்னா தமிழ் சினிமா இன்னைக்கு என்னன்னா ஒரு ஜெண்டர் டாமினன்ஸா ஒன்லி மேல் டைரக்டர்ஸ் மட்டும் இருக்கிற இந்த சொசைட்டில ஒரு பேலன்ஸ்டா ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு 10-15 படமாவது பெண் இயக்குனர் பண்ணும்போது நம்ம வேற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல படங்களையும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட படங்கள்லாம் வரணும் எதிர்பார்க்கிறேன் நான். அந்த அந்த வரிசையில இப்போ மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஒரு நல்ல ஒரு பதிவை ஏற்படுத்தும். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி வனிதா அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுக்கும்னு எதிர்பார்க்கிறேன். மிஸ்ஸஸ் இங்க பாக்குறேன், மிஸ்டர் எங்க காணோம், அதையும் நீங்க சொல்லிட்டா நல்லா இருக்கும். மிஸ்டர் ராபர்ட்டை காணோம். ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கீங்களா? அப்படியா? என்னடா மிஸ்டர் என்னடா மிஸ்டரை காணும் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ மிஸ்டர் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த விழாவே ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் மிஸ்ஸஸ் வந்து இதை நல்லா அழகா பியூட்டிஃபுல்லாக கொண்டு போறாங்க. அவங்களுக்கும் படக்குழுவுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸ்ரீகாந்த் சிவா சார் நல்ல ட்ரெய்லருக்கும் சரி பாடல்களுக்கும் சரி செம்மையா எனர்ஜிக்கா நல்லா போட்டிருக்கீங்க. நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கு இந்த படத்துக்கே. ஒரு நல்ல சப்போர்ட்டாவும் அந்த ஒரு எனர்ஜியாவும் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் வெளிவந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு இந்த குழுவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சார் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க சார். ஆங்கர் மட்டும் நீங்க மாட்டல சார். இந்த லான்ச் முடியறதுல யார் யார் மாட்ட போறோம்னு தெரியாது. இப்ப நீங்க கேட்ட ஒரு கேள்விக்கு அவங்க மிஸ்டர் உங்ககிட்டே கேட்டாங்க பாத்தீங்களா, அதுதான் வனிதாக்கா. சோ அதை தொடர்ந்து அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிதான் எப்பவுமே தன்னை இளமையாக வைத்துக் கொள்ளும் ஃபாத்திமா பாபு மேம் அவர்களே பேச அழைக்கிறோம். அன்பான பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த விழாவினை மனதார வாழ்த்து வந்திருக்கும் அன்பு நிறைந்த பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் மேடையில் இங்கே எனக்கு முன்னர் பேசியவர்கள் சொன்னது போல அழகை கூட்டி கொடுத்து கொண்டிருக்கும் அழகான ஒரு மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை சான்றோர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில முதல்ல பேசின வசந்த பாலன் சார் அவர்கள் இந்த மேடை டோனை செட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். எல்லாருமே அது தொடாம போக முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னி வனிதாவுடையது. வனிதா பத்தி நான் வியக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு அவங்களை எப்போலேருந்து தெரியும்னு சொல்லிடுறேன். அநேகமா நான் அவங்களுடைய முதல் செலிபிரிட்டி ஃப்ரெண்டா இருந்திருக்க கூடும். எனக்கு அவங்க 18 வயசை தொடர்றதுக்கு முன்னாடியில இருந்து எனக்கு அவங்கள தெரியும். ஒரே ஜிம்முக்கு போயிருக்கோம். ஸோ இவங்க எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், இவங்க சரியா இருக்கணும், இவங்க அப்படின்னு தன் சுற்றம் தன் சொந்தம் மட்டும் இல்லாம தன் நட்பும் அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒரு லேடி. எப்பவுமே அவங்கள சுத்தி இப்போ இத்தனை பேர் அவங்க ஒரு படம் எடுக்கும் போது நானும் வரேன், நான் பண்றேன், நான் இருக்கேன் அப்படின்னு வந்து நிற்கும் பொழுது யூ கேன் சி எவ்வளவு நல்ல ஒரு இதயம் அந்த பெண்ணுக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு உதாரணம் ஒண்ணு உங்களுக்கு சொல்லிட்டு நான் என்ன நிறைய பேர் பேசணும்.
ஒரு சிலை, மிக அழகான ஒரு சிற்பம். அந்த சிற்பம் வந்து வாட்டமா இருந்ததாம். ஆ, அந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நான் வியக்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன். எத்தனை அட்வர்ஸ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை தன் இடது கை கூட இல்ல. இடது கையின் காற்றாய் கூட அது மதிக்காம, அத தள்ளிட்டு, அத்தனை கற்களையும் படிக்கற்களாக அமைத்துக் கொண்டு தன்னை மேலும் மேலும் உயர்த்திக் கொண்டே போகும். அந்த உதாரணம் ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு பெண்ணும் மட்டுமல்ல. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால நம்மள முகத்த பார்த்து முகத்துக்கு நேரா சொல்றதுக்கு துணிய முடியாதவங்க கூட, ஒரு மொபைல் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன வேணா எவ்வளவு தரம் தாழ்ந்து வேணாலும் எழுதிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு பெண்ணையோ, ஒரு ஆணையோ, ஒரு மனிதரையோ சுணக்கப்படுத்தி விடக்கூடாது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம். நான் கற்கிறேன். எல்லாருக்குமே எல்லார்ட்டையுமே எல்லா சமயத்திலுமே கத்துக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும். நான் இத வனிதா கிட்ட இருந்து கத்துக்கிறேன். சோ நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த சிற்பம், ஒரு சிற்பம் ரொம்ப வாட்டமா இருந்ததாம். அப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட இவ்ளோ அழகா உன்னை படைச்சிருக்காங்க சிற்பி, நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சிற்பம் சொல்லிச்சான், நான் ஒரு பெரிய மலையில இருந்தேன். உலகத்திலே மிகச்சிறந்த மலை அது. அந்த மலையிலிருந்து என்ன பேர்த்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன மிக அதிகமான வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி நான் இங்க இருக்கேன். ஆனா அது எல்லாத்தையும் விட நான் விட்டுட்டு வந்த அந்த மலை என்ன மனச என்னைக்குமே என்ன வேதனைப்படுத்துது அப்படின்னு அந்த சிற்பம் சொல்லிச்சான். அப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட பேசிட்டு அந்த அறிஞர் சொன்னாராம், அவற்றையெல்லாம் நீக்காமல் நீ உருவாகி இருக்க மாட்டாய். உன்னை விட்டு நீங்கி அனைத்தும் உன்னை உருவாக்கிய அற்புதமான ஒளி என்று சொல்லி, அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் இருக்காம போறதில்லை. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லிடுறேன். நான் கூட இருந்ததுனால எனக்கு தெரியும். போஸ்டர் ஒட்டுவோம் தெரியுமா? இந்த படம், இந்த ட்ரெய்லர், இந்த டீசர் இன்னைக்கு நடக்குதுன்னு போஸ்டர் ஒட்டுவோம் தெரியுமா? இன்னைக்கு காலையில அந்த போஸ்டர் ஒட்டுறத சூப்பர்வைஸ் பண்றதுக்கு போயிருக்கேன். 2 மணிக்கு 3 மணிக்கு. அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்ப போட்டிருக்காங்க. அதுல வந்து அவங்களுடைய அந்த மலைக்கு ஏங்குற அந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்த வனிதா பெர்மிட் பண்ணுவாங்கங்கிறதுக்காக சொல்றேன். தன்னுடைய தந்தையார் இருக்கும் தெருவுல வழக்கத்தை மத்த தெருவுல விட அதிகமான போஸ்டர் ஒட்டுனாங்க. பாருங்க, உங்க பொண்ணு என்னவா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு. வனிதா, you will make your parents, வெளியில சொல்லலனாலும் you will make them proud, and your mother from above will bless you through and through, Vanitha, and all the best. ஸ்ரீகாந்த் சார், உங்க பாட்டு பட்டாசா இருந்தது. அண்ட் அம்பிகா மேமோட பழைய சாங் கூட பாக்குறதுக்கு அந்த கோரியோலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஷக்கீலா வந்து ஒரு புதிய அவதாரத்துல நீங்க பார்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க காமெடி பண்ணு நான் பார்த்தது கிடையாது. நேர்ல எவ்வளவு கலாட்டா பண்ணுவாங்களோ அதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்து ரசிச்ச வனிதா அந்த காமெடி சைட வெளியில கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இத கண்டிப்பா பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. ட்ரெய்லருக்கே இவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்கன்னா படத்துக்கு எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்கன்னு சொல்ல வேண்டாம். தேங்க்யூ எவ்ரிபடி. அடுத்தபடியாக மிஸ்டர் பிரவீன் லால்வாணி அவர்களே பேச அழைக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வனிதா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு என்னுடைய from the bottom of my heart I give you best of luck that you get great success. Madi sir, my friend, he called me up, சொன்னாரு வரணும் ப்ரோக்ராம்ல. ஃபர்ஸ்ட் நினைச்சேன் நான் இதுல எதுவுமே பண்ணல, எதுக்கு வரணும்னு. அப்புறம் படம் காமிச்சாங்க, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். நினைச்சேன் we are living in a country, நம்ம கடவுளை பார்க்கும்போது ராதே கிருஷ்ணான்னு சொல்றோம். ஆனா are we really giving the women the same similarity? நினைச்சு பாருங்க. இல்ல, நோ. சீதா ராமன் சொல்றோம், நினைச்சு பாருங்க. இதே உல்டாவா சொன்னா எப்படி இருக்கும்? கிருஷ்ணா ராதே, no, nothing great. Why are we not giving that power, equality to women? இதே பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா women are also considered paid equally to the men, but not in India. I also acted 2 movies. அதுல by luck one was Valli Mayed, Vijay Anthony sir, and again I loved it. அந்த ஒரு பாயிண்ட்காக, அந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டருக்கு I really appreciate
from the bottom of my heart. Really great. We லேடிஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அண்ட் கடவுள் மாதிரி இருக்கிற இந்த பிரஸ்ஸுக்கு என்னுடைய வணக்கம். எங்களை வாழ வைக்கும் தெய்வமாகிய நம்ம வியூவர்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் பிரவீன் லால்வானி. தேங்க்யூ. அடுத்தபடியாக பவர் ஸ்டார் அவர்களே பேச அழைக்கிறோம். இந்த மாலை இனிய வேளையில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய இனிய நண்பர், என்னுடைய தோழி வனிதா மேம்க்கு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த படத்துல நான் நடிச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல ஒரு சின்ன வருத்தம், மேம் சகிலாவை நான் லவ் பண்ற மாதிரி என்னை கொடுத்துட்டாங்க. அது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல, என்னை கலாய்க்க இருக்கா என்னன்னு. ஆனா படம் பார்த்தா நீங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நான் ஏற்கனவே அவங்களுடைய எம்ஜிஆர் ஜிவாஜிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் என்னுடைய படம் பிக்கப் படத்தில் நடிச்சிருக்கிறேன். இப்போ இந்த படத்துலேயும் நடிக்கிறேன். அடுத்து குவா குவான்னு ஒரு படம் எடுப்பாங்க, அதுலேயும் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் இந்த ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆக 3 நாளைக்கு முன்னால எல்லா யூடியூப்ல எல்லா இதுலையுமே நான் செத்துட்டேன், போர்ஷா ரொம்ப கவலைக்கிடமா இருக்கிறாரு போட்டாங்க. ஏன் இப்படி போறான்னு தெரியல. அந்த ஒரு இதுக்காக தான் நீ ஓடி ஓடி வந்திருக்கேன். என்னடா நம்ம உயிரோட இருக்கிறான், நம்மளை செத்துட்டேன்னு போடுறாங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து அதாவது சென்டிமெண்ட்டா பார்க்கும்போது பிக்கப் படத்துல நானும் வனிதாவும் சீன்ஸ்லாம் நடிச்சிருக்கிறோம். அதில் ஃபோட்டோ ஸ்டில் எடுத்தோம். அதில் வனிதா வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டாங்க. 3.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் படமே எடுக்கலை, வெறும் ஃபோட்டோ ஸ்டிலுக்கே 3.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க. அந்த படம் திருப்பி எடுக்க போகிறோம். அவங்க வனிதா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த படத்தில் நடித்து உங்கள் முன்னால் திருப்பி நாங்கள் பார்ட் 2 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸாக வரப்போகிறோம். அதை நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கணும். இங்கே மேடையில் அமர்ந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அம்பிகா மேம் வந்து நான் வந்து ரொம்ப தீவிர ரசிகர். அவங்க இங்கே வந்திருக்காங்க. அதுக்கு மேலாக என்னுடைய தம்பி ஸ்ரீகாந்த் வந்து இந்த படத்தில் பட்டையை கிளப்பியிருக்காரு. அடுத்த படத்தில் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். மேலும் மேலும் இந்த திரையுலகம் இன்னும் நல்லா வரணும், நிறைய படங்கள் ஜெயிக்கணும், நிறைய எடுக்கணும். அதுக்கு மேலாக வனிதா மேமோட பொண்ணு ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பக்குவமாக இந்த கொஞ்சம் வயசில் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு வேலை வாங்கக்கூடிய ஒரு தன்மை அவங்ககிட்ட இருக்குது. அங்கிள் அங்கே நிற்காதீங்க அங்கிள், அங்கிள் இங்கே உட்காருங்க அங்கிள். ஒரு பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒவ்வொரு ஷாட்லேயுமே என்னை வந்து அங்கிள் இங்கேலாம் நிற்காதீங்க அங்கிள், கீழே விழுந்துருங்க, இங்கே நில்லுங்க அங்கே நில்லுங்க. டப்பிங்கில் கூட என்னை உட்கார வச்சு கீழே உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்தில் அது எனக்கு பொண்ணாக பிறக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுல நிகில் முருகனுக்கு மனசார நெஞ்சார நான் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. சார் தேங்க்யூ. அதாவது வாழ்த்தை தாண்டி சார் அடுத்த படங்களுக்கு புக்கிங் பண்ணிட்டாரு, அப்படிதான் சொல்லணும். சூப்பர் சார், ஆல்வேஸ் பவர் ஸ்டார். தேங்க்யூ சோ மச். அதை தொடர்ந்து அடுத்தபடியாக ஷகிலா அம்மா அவர்களை பேச அழைக்கிறோம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். சின்ன பசங்களுக்கு ஐ லவ் யூ. 2 பேர் இருக்கிறாங்க. உன்னை சொல்லலை. அப்புறமா இப்போ நம்ம மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பற்றி பேசணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து விழா நாயகன் வந்து ஸ்ரீகாந்த் சார் வேற லெவலு. எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங் மட்டும் இப்படி சொல்லிடுறேன். சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. முதல்ல இதை பற்றி என்ன சொல்லணும்னா, உலகத்துல கேட்கலையா? உலகத்துல வந்து 4-5 அக்கா தங்கச்சிங்க இருக்கிறவங்க கூட பரவாயில்ல. குறைச்சிட்டீங்களா? அவ்வளோ சத்தமாவா பேசுறேன்? வரணுமா? ஸோ 4-5 அக்கா தங்கச்சி வச்சிருக்கவங்க கூட நல்லா இருப்பாங்க. இவ ஒருத்தி தான் என் தங்கச்சின்னு
சாவடிக்கிறா. இவளுக்கு முன்னாடி ஒரு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட பொறந்திருக்க கூடாதுன்னு இன்னைக்கு ஃபீல் பண்றேன். நல்லா கூப்பிடுவா, மரியாதையா இருப்பா. டென்ஷன் ஆனா ஷக்கீலா அப்படின்னு ஒரு கத்து கத்துவா. சரி டென்ஷன் ஆயிட்டா. ஆக்சுவலி இந்த படம் வந்து நான் ஒரு 4 நாள் பேசியிருப்பேன். இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம வீட்ல தான். 5வது நாள் காலையில அக்கா டுநைட் இஸ் யுவர் ஃப்ளைட் அப்படின்னா. என்னடி சொல்ற, எங்க போறோம்? பேங்காக். சுத்தி பார்க்க கூட்டு போறேன். நோக்கா ஷூட்டிங் கார்டு. சரி கத்தாது, மெதுவா சொல். ஷூட்டிங். ஏன்னா இதுக்குன்னு முதல்ல பாஸ்போர்ட் வாங்குவாங்க, டிக்கெட்டு, அதெல்லாம் என்னென்னோ இருக்கே. அதெல்லாம் எதுவும் இல்லை. அதாவது ஃப்ரீ விசாவா அப்போ, ஆன் அரைவல் விசாவாம். அப்படி போட்டு நான் மட்டும்தான் தொக்கா மாட்டிக்கினேன்னா எங்க செட்டே மாட்டிக்கிச்சு. அப்புறம் என்ன சொல்றது, நான் வந்து அதாவது 15 நாள் ஷூட் பண்ணோம். 15 நாளும் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்கலங்க. அதாவது காலையில மரியாதையா வந்து டாக்ஸி போட்டு எங்களை எல்லாம் கூட்டு போவாங்க. நடக்க வச்சு ராத்திரிக்கு ரூம் கூட்டு வந்துருவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாலா எடுப்பாங்க. சுத்தி அக்கா சேஞ்ச் இங்க 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 எங்கம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது? கோ டு த ரெஸ்ட் ரூம். ஐயோ ஐயோ கத்துவா எல்லாரும் முன்னாடியுமே. சரி அங்க இருக்கிறவங்களுக்கு நமக்கு நம்மளுக்கு நம்ம பாஷை தெரியாதுன்னு அப்போ தமிழங்கெல்லாம் வராங்கல்ல, கத்தாதம்மா மத்தவங்க முன்னாடி. அதுக்கப்புறம் அப்ப அடுத்த மால் அடுத்த ரோட்ல டான்ஸ் ஆடணும். அடுத்த மால் அடுத்ததோ நம்ம ஹோட்டலு. அப்போ என் தோழன் நண்பன் இருக்கான் ஷக்கி. நாளைக்கும் இதேதான். வாட் எவர் இட் இஸ். என்னன்னா அந்த காலத்துல நாங்க ஒர்க் பண்ணும்போது அப்படி இருந்தது. ஒரே கோடையில 2 பேர் நின்று இருக்கோம், 3 பேர் நின்று இருக்கோம். அதெல்லாம் திருப்பி ரொம்ப வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 30 வருஷத்துக்கு அப்புறமா நான் இந்த படத்துல மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ல அனுபவிச்சேன். அதாவது மரத்தடியில உட்காந்து சாப்பிடுவோம், ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப ஒரு உண்மையா சொல்ல போனா எனக்கு ஃபேமிலி இல்லை. நான் நிறைய சேனல்ல அழுதுகிட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். வனிதாவால எனக்கு வந்து பெரிய ஃபேமிலி கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். இதான் உண்மை. 15 நாள் அங்க பண்ணோம். ஆனா என்னங்க ஒரு ஒரு பொம்பளை எப்படி இந்த ஒரு 15 20 பேர் டெக்னீஷியன், 15 ஆர்டிஸ்ட். அப்பா. ஆனா எங்க கூட வந்தவங்க எல்லாம் நல்ல உள்ளங்கள், நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஆனா ஒண்ணுங்க, சுத்தி பார்க்கிறதுக்கு 2 நாள் தான் டைம். டியூஷன் டைம் மாதிரி 2 நாள். அக்கா ஜஸ்ட் 2 days யூ ஹேவ் இப்படி வந்துடணும். இன்னொன்னு, இவ மட்டும் நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்றான்னு தெரியல. எங்க ஒளிஞ்சாலும் நம்மளை பிடிச்சிருவா. அதுனா அவளுக்கு அவ்வளோ போய் போய் பழக்கமான ஊர் போல இருக்கு. எங்க ஒளிஞ்சாலும் நம்மளை கண்டுபிடிச்சி இழுத்துன்னு வந்துருவா. நம்ம 2 நாள் டைம் கொடுத்தாங்க. அங்க அந்த அந்த யானை பார்க்கு, அந்த புலி, ஒரிஜினல் புலியை போய் தொடுறது, அதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் இங்க வந்து 15 நாள் இங்க லோக்கல்ல ஷூட் பண்ணோம். இதெல்லாம் ஷூட்டிங் பார்ட்டு. அதுக்கப்புறம் அவ பட்ட கஷ்டங்கள் எங்க எல்லாருக்கும் தெரியும். குறிப்பா நான் மதி சாருக்கு, பாலா தம்பிக்கு பயங்கரமான நன்றி கடன் பட்டிருக்கோம். இப்ப இது நாங்க ஏன் சொல்றோம்னா, நாங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி. இதுதான் உண்மை. ஷூட்டிங்கை தாண்டி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எப்படி இருக்கீங்க எல்லாமே நாங்க கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். படம் நல்லா இருக்கு. நான் ரொம்ப வித்தியாசமா நடிச்சிருக்கேன்னு சொல்லணுமா, இல்ல வாழ்ந்திருக்கேன் நான். அப்படி சொல்லிட்டு போட்டா அவங்க இஷ்டம் தானே, அவங்க படம். சரிங்க, அதான் உண்மை. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பாருங்க. சார் சொன்ன மாதிரி, சார் எல்லார் பேரும் சொல்லணும்னா மறந்துடுவேன், அப்போ திட்டு வாங்குவேன் சார். அதனால தான் மேடையில் இருக்கிற பெரியவங்கன்னு சொல்லிட்டேன். அது மாதிரி பெண்ணுக்கு எங்க வந்து உரிமை நம்ம கொடுக்குறோம் சார்? கொடுக்கவே வேணாம் சார். நானும் வனிதாலாம் எடுத்துப்போம். அதெல்லாம் யாருக்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்ப்பே கிடையாது சார். நாங்கெல்லாம் எடுத்துப்போம். என்ன வனிமா? அப்புறம் ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஒருத்தர் டை அடிச்சுன்னு வந்தவர். எனக்கு புரியல. ஒரு சோகம் என்னன்னா, நான் ஏன் வந்து ஷக்கீலாவை என்ன லவ் பண்ண மாட்டேன். நான் மனுஷன்லாம் எந்த பார்ட்டி வந்து அந்த பேச்செல்லாம் வேணாம். எந்த பார்ட்டிக்கு வந்தாலும் நான் தான் கையை பிடிச்சிக்கின்னு பக்கத்துல உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன். அவருக்கு அது போடல இதை போடல நான் வருத்தப்பட்டிருக்கேன்.
இப்படி மனசாட்சி இல்லாம பேசிட்டார். அடுத்த படத்துல வனி கண்டிப்பா அவருக்கும் எனக்கும் காம்பினேஷனே இருக்கக்கூடாது. அக்கா நீங்க அவரை போய் நம்புறீங்கக்கா. அவர் பாக்குறவங்க எல்லாரையும் அதாக்கா சொல்றாரு. எனிவேஸ் தேங்க்யூ ஃபார் த ஹோல் டீம். நம்ம ஐயோ ஒருத்தவங்களை பத்தி சொல்லணுங்க. கிரண் உண்மையிலே என்ன அழகா இருக்கிறாள்ல, வேற லெவல். சோ பியூட்டிஃபுல், சோ கியூட். ஐ ஃபாலன் இன் லவ். Actually, yes. I wish I was the man. எனிவேஸ் பியூட்டிஃபுல் டீம். திருஷ்டி படாம கண்ணு படாம இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். எல்லாரும் நல்லா பேசுனீங்க, என்னை பத்தி எல்லாம் பேசுறீங்க, நான் ஒர்க்கே பண்ணாத டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் கூட பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். மே காட் பிளஸ் யூ ஆல். அதாவது நான் ஸ்டார்டிங்கே மதி சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த லான்ச் முடிஞ்சா கண்டிப்பா வைரல் ஆகும்னு தெரியும். கண்டென்ட்டே இல்லாம கண்டென்ட் அவங்களே எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தபடியாக இன்னைக்கு ஆர்த்தி வரல, அதனால நான் கணேஷ் ஆர்த்தி அப்படின்னு சொல்றேன். ஸோ கணேஷ் ஆர்த்தி அவர்களே அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் திரு வசந்த் பாலன் சார், அந்த தனஞ்சயன் சார், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அம்பிகா அக்கா இருக்காங்க, ஷக்கீல் அம்மா இருக்காங்க, வனிதா அக்கா இருக்காங்க, அப்புறம் பவர் ஸ்டார் இருக்காங்க, கிரண் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய பத்திரிகை சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க. உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அருமையான ஃபங்க்ஷனில் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் நடிச்சிருக்கேன். செந்தானம் படம், டிடி நெக்ஸ்ட் லெவல். அந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணி பத்திரிகை சொந்தங்கள் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க. ஸோ அதுக்காக எனக்கு ஒரு 4-5 படம் கிடச்சிருக்குன்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்க முன்னால் இப்போ சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸில் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க வனிதா. ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் திடீர்னு வனிதா வந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி கணேஷ் அடுத்த வாரம் ஃப்ரீயாக இருக்கேன். ஃப்ரீயாக இருக்கேன், கொஞ்சம் ஷக்கீலா வீட்டுக்கு வாங்க. போன உடனே இந்த மாதிரி கதை ஒன்று ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஷூட்டிங் போகிறோம், ஏதோ டூர் போகிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு. எந்த ஊர்? பேங்காக். டபால் பின்னாலெல்லாம் நிறைய பட்டாம்பூச்சிலாம் பறந்துச்சு. பேங்காக்கா? எத்தனை நாள்? 10 நாள். ஓகே போகலாம் அப்படின்ட்டேன். நேராக வீட்டுக்கு வந்து ஆர்த்தி கிட்ட சொன்னேன், ஆர்த்தி நான் ஷூட்டிங் கிளம்புறேன். எந்த ஊர்? பேங்காக் போகிறேன், கொஞ்சம் பத்திரமா இருப்பேன் அப்படின்னு கொஞ்சம் நடிப்பாங்கல்ல அப்படிலாம் சொல்லிட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாளுக்கு ஃப்ளைட்டு, இமீடியட்டாக மறுநாளே ஃப்ளைட்டு. அப்போது ஆர்த்தியும் பேக் பண்ணியிருந்தது. என்னது, நானும் தான் பேங்காக் வரேன்னு. என்னது பேங்காக்கு நீயும் நானும் ஒன்றா போகிறோமா? ஆனால் நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன் வனிதா. நான் ஜாலியாக தனியாக ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தேன், கூடியே குடும்பத்தையும் கூப்பிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, அது ஒரு தனி ஒரு அனுபவம் தான். ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், வனிதாவுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய டேலண்ட் இருக்குது நிஜமாலுமே. அது என்னமோ ஒரு கமாண்டிங் பவராக என்னன்னு தெரியாது. அது கடவுள் வந்து வனிதாவுக்கு அந்த ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நாங்கள் ஊருக்கு போன உடனே மறுநாள் காலையில் ஷூட்டிங்கு 7 மணிக்கெல்லாம் கிளம்பணும். யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க வந்து எடுக்கல, அப்செட்டு. ஜோவியோ வனிதாவும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னே என்ன ஆச்சுன்னு கேட்டால், அந்த எங்களுக்கு லொக்கேஷன் மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃபோன் எடுக்கல. அப்போ எந்த லொக்கேஷனில் போய் நம்ம எடுக்கிறது? சரி வா தைரியமாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சி நாங்கள்லாம் இந்த ஒரு படத்தில் வருவேன், கேஜா கேஜா தொட்டப்பட்ட கேஜா அப்படின்ற மாதிரி எல்லாரும் போனோம். ஒரு இடத்துல போய் நின்றோம். நின்ற உடனே இந்த மால் இங்கே ஷூட்டிங் எடுக்கணும். பார்த்தா பர்மிஷனே கேட்கல, பர்மிஷனும் யாரும் கொடுக்கல. சரி ஓகே, நீங்கள் எல்லாம் கும்பலாக போனால் கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் 2 பேர் அப்படி போங்க, 2 பேர் அப்படி போங்க, ஓகே அப்படின் போது இந்த சீன் இதெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு டக்குனு கேமரா வந்து முகமுடி போட்டு மூடி எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சீன் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி வனிதா கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் சின்ன வயசுலேருந்து நடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தில் ஸ்கிரிப்டே இல்லை, பேப்பரே கிடையாது. டைலாக் என்ன? ஆமாம் சார், பேப்பரே இல்லை சார். ஏமா என்னம்மா பண்ணணும்? நான் சொல்கிறேன். நான் ஃப்ளைட்டில் கேட்டேன், கதை என்ன? நான் சொல்கிறேன். ஃப்ளைட் இறங்கணும்னா கதை என்ன? நான் சொல்கிறேன். ரூமுக்கு போயாச்சு, கதை என்ன? நான் என்ன கேரக்டர்? நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் சொன்னாங்க, யாருக்கும் தெரியாமல் நஷ்டம் வந்துருங்கன்னாங்க. இதுதான் சீன். நாங்கள் அது ரொம்ப விசித்திரமாக இருந்தது. ரொம்ப
ஆஹ் ஒரு சந்தோஷமா ஆச்சரியமா இருந்தது. அதை விட இன்னொரு மால், ஒரு பெரிய மால், அங்க வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இவ்வளோ ஹைட்ல ஒருத்தன் வந்தான். அவன் தான் அந்த மாலுக்கே இன்சார்ஜ். இப்படி பின்னால் வந்து பார்த்துட்டு இருந்தான். நாங்கெல்லாம் கவனிக்கிறேன். அதுக்கப்புறம் அவர்ல ஸ்டாப் அப்படின்ட்டு இங்க வாங்க அப்படின்னா, நான் ஒரு கட் அவுட் பக்கத்துல நிக்கிற மாதிரி இருந்தேன். ஸோ அப்புறமா வனிதா நேரா போச்சு. எஸ், யூ காட் அ பெர்மிஷன்? நோ அப்படின்னு. தென் ஹவு? எஸ், ஐ எம் வனிதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐம் யூடியூபர். நான் வந்து இந்த மாலை பத்தி நான் வந்து பெருமையா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல சொன்னாங்க. அவனும் இல்ல, அப்படி முறைச்சு பார்த்தா உண்மையான நம்பல அவன். ஓகே, ஷோ யுவர் யூடியூப் அப்படின்னா. உடனே பண்ண உடனே இதோட நேரமா அவனோட நேரமா தெரியல, அதுல வனிதா ஒருத்தவங்க அசிங்கமா திட்டு. அது வந்த உடனே அவன் பார்த்தான், இவங்களா வனிதாவை பார்த்தா, வனிதா இல்ல ரொம்ப மென்மையா சிரிச்சது. இந்த பொண்ணா இது? நான் கேட்டேன் அப்படின்னா, ஓகே எடுத்துக்கொண்டு போயிட்டான். இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, டெக்னீஷியன் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. கொஞ்சம் சாப்பாடு லேட் ஆனாலும் பரவாயில்ல. ஷக்கீபா சொன்ன மாதிரி எல்லாரும் மரத்தடியில் சாப்பிடுவோம், எங்கே சாப்பிட்றோன்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனால் நடக்க வச்சு ஆர்த்தி ரொம்ப இழைச்சிடுச்சு. அது ஒரு உண்மையாலுமே ஜிம்முக்கு போனால் கூட அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது. அப்படியே நடத்தியே ஹோட்டலுக்கு கூட்டு போயிடும், அவ்வளோதான். எங்க டாக்ஸி. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அந்த 40 சாங் வந்து ஒரே நாள் நைட்டு 7 o'clock ஆரம்பிச்சு 1:30க்கு முடிச்சிட்டோமா வனிதா. அந்த அளவுக்கு ஸ்பீடாக ராபர்ட் பண்ணாரு, சூப்பராக இருந்தது. ஸ்ரீகாந்த் சார் வந்து அட்டகாசம். ஃபோன்லேயே கேட்டுப்போம், இதை மாற்றிடலாம், இது மாற்றிடலாம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புவார். அதை அப்படியே ஏற்றிட்டு, ஆமாம் பிஜிஎம் வரும், அது வரும், இது வரும். பயங்கர சுறுசுறுப்பாக இருந்தது. ஆனால் நல்ல ஒரு பெரிய அற்புதமான ஒரு அனுபவம். இந்த படத்தை வந்து என்னுடைய பத்திரிகை சொந்தங்கள் நீங்கள்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பட் அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜோவிகாவை பற்றி சொல்லணும். ஜோவிகா வந்து அவங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க தான் ப்ரொடக்ஷன் பார்த்துப்பாங்க, எல்லாமே அவங்க தான். ஆனால் ரொம்ப பொறுப்பான பொண்ணு. அவங்க பெரிய ப்ரொடியூசராக வரணும்னு நான் வாழ்த்துக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். வனிதா அடுத்த படமும் கண்டிப்பாக பண்ணணும். வனிதா கிட்ட இன்னொரு விஷயம் கேட்டுக்கிறேன். அடுத்த படம் நம்ம அமெரிக்காவில் ஷூட்டிங் போயிடலாமா? போயிடலாம். தேங்க்யூ. அதே மாதிரி வசந்த பாலன் சார் வந்து அற்புதமாக பேசினார். சார் ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். அதே மாதிரி தனஞ்சயன் சார் பேசினார், ரொம்ப சந்தோஷம். பவர் மாமா, நீ கவலையப்படாத மாமா, உன்னை பற்றி இந்த மாதிரி வரலாம் வந்தது இல்லை. அது வந்து ஒரு பெரிய திருஷ்டி கழிஞ்சு போச்சுன்னு நினச்சிங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, பிக்கப் படத்தில் நினச்சிக்கிங்க. உங்கள் லைஃப்பில் பெரிய பிக்கப் ஒன்று காத்துட்ருக்கு. சூப்பர், அருமை. ஸோ இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக வெற்றிகரமாக அமையறதுக்கு காரணமான உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்பளித்த இந்த டீம் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஸோ ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் ஸ்டேஜை கூப்பிட்டுடலாம். ஐ கால் அப்பான் ஏமா ரஜினிகாந்த், அவங்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். I request Jovika to welcome with a small gift hamper, please. Thank you. And அடுத்தபடியாக சுந்தர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். Thank you so much. அனைத்து முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மீடியா குடும்பத்தின் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த என்டையர் குரூப் வந்து என்னோடய ஹார்ட்டி விஷஸ். ஏன்னா இது ஃபுல்லாக எப்படின்னா எங்கள் ஃபேமிலியை பார்க்குற மாதிரியா இருக்குது அப்படியே ஃபுல்லாக. ஏன்னா எல்லாருக்கும் எனக்கும் சின்ன வயசுலேருந்து நல்ல லிங்க். ஃபஸ்ட்டு கேப்டன் ஆஃப் த ஷிப் வனிதா விஜயகுமார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எப்படி சொல்கிறது, ரொம்ப வருஷமாக நல்ல பழக்கம். எப்படின்னா ஒரு பிரேவ் அண்ட் போல்ட் லேடி. அவங்களே செதுக்கிப்பாங்க, என்ன வேணுமா அவங்க என்ன சொல்லுவாங்க, உருவாக்கிப்பாங்க. அப்படியே எதை பார்த்து பயப்பட மாட்டாங்க. பட் கைண்ட் ஹார்ட்டட் ஆக்சுவலி. ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாலும் நான் கொண்டே கூட்டி கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோழி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ யோசிச்சு இவங்களெல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ணோன்னா அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப்பை வந்து எவ்வளோ ஒரு டானாக வந்திருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் இந்த படத்தில் என்ன ஒரு 2 ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம்னா, என்னோடய டார்லிங்ஸ் ஆக்சுவலி. என்னோடய மாஸ்டர் ராபர்ட் டார்லிங் மாஸ்டர், அவர் லீடாக பண்ணியிருக்காரு. கூட வனி டார்லிங் அவங்க பண்ணியிருக்காங்க.
அப்புறம் இங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க பற்றியும் சொல்லலாம், ஒரு கதை இருக்குது. எப்படி சொல்கிறது, சார்மிளா அக்கா மேடம் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அம்பிகா மேடம் எவர்கிரீன், எல்லாருக்கும் ஃபேவரட். ஆக்சுவலி நான் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு சாங் பாடுவேன் என் ஒய்ஃப் கிட்ட. கண்மணியே பேசி இதாச்சும் தான் பாடுதான் கொஞ்சம் ஐஸ் வைப்பேன். இன்னைக்கு மார்னிங் கூட பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஹீரோயின்ஸ் யார் 2K கிட்ஸா 80s கிட்ஸா கேட்டாங்க. நான் 80s கிட்ஸ் தான் போட்டு அதில் ஒரு ஹார்டின் கொடுத்துட்டு ஸ்டேட்டஸில் வச்சேன். மேம் நான் அவ்வளோ ஃபேவரெட்டு. அப்போ மயில்சாமி அப்பா கூட நீங்கள் தான் ஃபேவரெட்டு, எல்லாருக்கும் நீங்கள் தான் ஃபேவரெட். அடுத்தது கணேஷ் மாம்ஸ் இருக்காரு. அவர் சொன்னார், எல்லாம் சொன்னல ஃபேமிலி மாதிரி. அவர் ஒரு நல்ல வார்த்தை சொன்னார் ஜோவிகாவை பற்றி. நல்லா எல்லா ஒர்க்கும் நல்லா பண்ணாப்புல, ப்ரொடக்ஷனில் பார்த்துட்டாரு, டைரக்ஷனில் பார்த்துட்டாங்க, எல்லாமே உளுந்து கவனிச்சாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க அம்மா அந்த சின்ன வயசுலேருந்து அப்படி வளர்த்தாங்க. அந்த குழந்தைய நான் வந்து குழந்தையில இருக்கும்போதே பார்த்துருக்கேன் நான். அந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து யார் வந்தாலும் அவங்கள வந்து கொஞ்சம் வெல்கம் பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன வயசுல நல்லா சமைக்கிறது, ஒரு நல்ல கேர், ஒரு வீடு எப்படி பார்த்துக்கணும், அது ஒரு பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, வனிதா வந்து அவங்க சூப்பராக வளர்த்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதனால தான் இந்த அளவுக்கு அந்த படம் சூப்பராக ப்ரொடியூசராக அவங்க வந்து நிற்கிறாங்க. இந்த படத்தில் டைட்டில் கார்டில் ஜோவிகா வனிதா விஜயகுமார்னு பேர் இருக்குது. அதுக்கப்புறம் வசந்தபாலன் சார், அவர் என்னோட ஃபேவரட். அவருக்கும் என்னோட லவ் லைஃப்பில் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா வெயில், அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் நான் காரில் போகும்போதெல்லாம் அப்போ தான் வந்து அங்காடி தெரு சாங் வந்து, அப்போ என்னோட பிரதர் சொல்லுவார், நான் ஒரு சாங் போடுறேன், டக்குன்னு இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி சாங் போட்டு அனுப்பு, டக்குன்னு எந்த கோவமாக இருந்தாலும் முடிஞ்சிடும் அப்படின்வாங்க. ஸோ சாரோட சாங்ஸ்லாம் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் தனஞ்சயன் சார், அவர் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டர் ஆக்சுவலி. அப்பா என்ன ஒரு பார்க்கணும் சார், உதவி வேணும் அப்படின்னு சொன்னாலும் தனஞ்சய சார் கிட்ட பேசினாரா அடுத்த நிமிஷம் வந்து அவரை வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். என்ன பிஸியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து இஸ் அ குட் கம்யூனிகேட்டட் கை ஆக்சுவலி. அந்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து அவர்கிட்ட இருக்கு. அது எல்லாரும் நான் வந்து கற்றுக்கணும்னு ஒரு ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் நம்ம சென்டர் டார்லிங், சென்டர் பீஸில் எல்லாம் குபேரன் இங்கே வச்சுட்டாங்க, அவர் வச்சிருக்கலாம், செம்மையாக இருந்திருப்பாரு. எங்கள் ஃபேமிலி செல்லக்குட்டி அவர். அதாவது நிறைய சின்ன வயசுக்காரருக்கும், அப்புறம் தேவாப்பா இருக்காங்க, நிறைய கதைகள். ஒரு வித் பெர்மிஷன் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி. எங்கள் அப்பா வந்து தீவிர எம்ஜிஆர் பக்தர் ஆக்சுவலி. அந்த படம் அவர் சாங் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. நான் ட்ரெண்டு மாறிட்டேன். அப்போது எங்கள் அப்பாவும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்பா அந்த சாங் கேட்டிங்களா, நம்ம டார்லிங் ஸ்ரீகாந்த், என்ன சாங்கடா, முதலாக்கு தானடா அப்படின்ப்பா, பீட்டு கேட்டிங்களா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னா மியூசிக் போட்டு காமிக்கிறாரு, ஒரு நிமிஷம் இருடா யூடியூப் போடுறேன் அப்படின்றாரு. ஏன்பா போடுற எம்ஜிஆர் பாட்டு அப்படின்னாரு. என்ன பாட்டுப்பா அப்படின்னா, கொடுத்ததெல்லாம் கொடுத்தா நம்ம, அப்பா எங்கே கேட்ட மாதிரி, டேய் இதுல தான்டா இதே வந்துச்சு, நீ இதை வந்து என்கிட்ட சொல்றியா, சரிப்பா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா. அந்த மாதிரி ரொம்ப ஜோவியல். அது இப்போ இருந்த ட்ரெண்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் இப்போ எப்படி ரீச் ஆகணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக எல்லாருக்கிட்டையும் சேர்க்குற டேலண்டட் சூப்பர் டார்லிங் அவர். எனக்கும் அல்ட்டியில் சூப்பர் சாங்ஸ் போட்டு கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் டார்லிங் ப்ரோ. அதுக்கப்புறம் கிரண் மேடம் ஆக்சுவலி எல்லாரோட ஃபேவரட். நான் என்ன சொல்கிறது, ஸ்கூல் டேஸ்லேருந்து இந்த நியூ படம் வருதுல, அப்போ தான் நமக்கு வந்து ஃபேன் ஆக்சுவலி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் ஃபேன் ஆக்சுவலி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருமே நாங்கள் கேங்கெல்லாம் வந்து எங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பிரவீன் லால் சார், தேங்க்யூ ஃபார், நீங்கள் வந்து ஆக்சுவலி எனக்கு பர்சனலாக அவர் தெரியாது, பட் அவர் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாருல, அதான் நம்ம முக்கியம் ஆக்சுவலி. மக்கள் சப்போர்ட் வந்து படத்துக்கு தேவை, டேரக்டர் வந்து ப்ரொடியூசர் சப்போர்ட் தேவை, அதே மாதிரி டேரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் சப்போர்ட் தேவை. அது ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் அவங்க நடிக்க முடியும். சப்போர்ட் இல்லாமல் வந்து சினிமாவில் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஸோ சப்போர்ட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட் திஸ் ஸ்டேஜ் சார். அதுக்கப்புறம் பவர் ஸ்டார் சார், அவரை பற்றி என்ன சொல்கிறது, அவர் கூட நிறைய படம் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ஒரு டைலாக் விட்டார், அதான் டக்குன்னு ஏற்றுக்க முடியல. வெறும் லவ் பண்ணுற சீன் மட்டும் வச்சுட்டாங்க அப்படின்னாரு. நான் சொன்ன ஃபாத்திமா அம்மா கிட்ட, அவர் அடுத்த படத்தில் கல்யாணம் பண்ணிச்சா சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு. அதுக்குள்ளே அவரே குவான்ட்டார். என்ன பிளானில் இருக்காருன்னு தெரில. கூட்டு வரும்போதே 3 பேர் கூட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்கள் டார்லிங் சதீஷ், ஷிங் ப்ரொடக்ஷன், அப்புறம் பாலா சார், இந்த படத்தை அவங்க வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இதுவும் ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்சுவலி. ஒரு படத்தை எடுத்து முடிச்சு தேட்டருக்கு கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வாங்கியிருக்காங்க, வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். த மெயின் மேன் பிஹைண்ட் தட் இஸ் மதி சார். அவரை பற்றி சொல்லி ஆகணும். நான் ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது ஒரு சும்மா ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம். ஸோ மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது படம் டீசர் பார்க்குறோம், அவரது பார்க்குறோம், எந்த காமிக்கிறோம், பட் யார் இன்னாருன்னு தெரியாது. அப்புறம் இன்னார் மயில்சாமி ஒரு சன்னு தெரிய வருது. அப்புறம் உங்கள் நம்பர் கான்டாக்ட் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த
அப்பா இறந்ததுக்கப்புறம் அவர் நம்பரை நான் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நம்பர் சேவ் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி வந்து அவர் பேர் எங்கள் அப்பா சேவ் பண்ணிரு என்னன்னு தெரியுமா சேவ் பண்ணி வச்சிருக்காரு? நல்ல தயாரிப்பாளர். எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த நேம் டைப் பண்ணுறது, இப்போ ஃபோன் வந்தால் கூட என்ன கேட்பார், யார்ப்பா ஃபோன் பண்ணுறது அப்படின்னு கேட்பார். அவர் எடுத்து நம்ம பேசினா அப்படி தான் பேசுவார். ஸோ அப்படி அந்த நேம் நான் சேவ் பண்ணும்போது அதில் நேம் பார்த்தீங்கன்னா நல்ல தயாரிப்பாளர் அப்படி இருந்துச்சு. ஸோ நான் சொன்னேன் இதுக்கு மேலே எனக்கு எந்த இது எங்கள் அப்பா அப்படி சேவ் பண்ணியிருக்காருன்னா அண்ட் யூ வில் பி வெரி குட் ஹியூமன். ஸோ இது எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவர் கூட நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் வந்து எல்லாரும் திருப்பி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து உங்கள் சப்போர்ட் அண்ட் பிளஸிங்ஸ் தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக என் ஃபேவரட் லேடியை பற்றி சொல்ல மாட்டேன். ஃபாத்திமா மேடம். சாரி. இவங்க வந்து எனக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். ஸோ பிளட் தரணும். சரியா திடீர்னு வந்து சொன்னோன்னே எல்லாமே வராங்க. அப்போது வந்து கொடுத்துட்ருக்காங்க. யாராக கொடுத்தாங்க தெரியாது. பட் நானும் போகிறேன். சரி பிளட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து உள்ளேருந்து ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா அம்மா. ஸோ அப்பா வந்து உள்ள ஆப்ரேஷன் நடக்க போகுது நெக்ஸ்ட்டு. ஸோ அதில் முக்கிய பங்கு அப்பா அப்போ நல்லா இருந்தது காரணம் வந்து ஃபாத்திமா பாபம்மா. ஸோ அவங்களுக்கு என் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. படியா யாரை கூப்பிட போறேன்னா அவங்க எப்போ பேசுவான்னு எல்லாருமே காத்துட்டு இருக்கீங்க. அதாவது ஆக்ட்ரஸ் கிரணா எல்லாருக்கும் தெரியும், வைரல் கிரணாக மாறி இருக்காங்க. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கால் கிரண் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். Hi, எல்லாரும் வணக்கம். This night and this platform just belongs to one lady tonight, is our friend and Vanita, and you have made it so far, and I'm really proud of you and all the very best for this film, and you have done it, babes. Thank you. You can't hear? Okay. This night belongs to her only. That's just a big applause to her, please. Thank you so much. இல்ல ஆக்சுவலி வந்து நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், போன ஒரு ப்ரெஸ் மீட்ல கூட சொல்லியிருந்தேன். Mike is here. போன ஒரு ப்ரெஸ் மீட்ல கூட சொல்லியிருந்தேன், ஹீரோயின்ஸ் 2 பேர் வந்து நண்பர்களா இருக்கிறது, ஃபீமேல் ஆர்டிஸ்ட் டூ பீப்புள் டு பி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல் விஷர்ஸ்ங்கிறது வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரியே, ஆண்கள் கிடையாது. சத்தியமா சொல்றேன், ஒரு லேடி டைரக்டரா இருந்து கூட ஒரு ப்ரொடியூசரா இருந்து டைரக்டரா இருக்கும்போது the men will listen to you, the women only won't listen to you. ஸோ அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில வந்து இவ்வளோ பெண்கள் வந்து எனக்காக இங்க வந்து சப்போர்ட் பண்ணும்போது ஒன் ஆஃப் வெரி நான் எங்களுக்கு ஐ நோ கிரண் ஃப்ரம் ஜெமினி, we've met but we weren't friends, but somewhere வந்து we connected like sisters. அண்ட் இது எப்படின்னா நான் சொல்லுவேன், என் ஸ்ரீ பாப்பாக்கு பதிலா நீ எனக்கு கிடைச்ச. பிகாஸ் நான் ஸ்ரீ பாப்பா இருந்தா நான் எப்படி வந்து ஸ்ரீ பாப்பாவை நான் வந்து ட்ரீட் பண்ணுவேனோ அதுதான் எனக்கு கிரண். ஒரு ஸ்டார்ன்ற ஒரு அந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாம எவ்வளோ படங்கள், அன்பே சிவம், ஜெமினி என்ன படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க, எவ்வளோ சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில வந்து சிவராத்திரி இஸ் கோயிங் டு பி another super hit in her Thank you so much for giving me this song. Thank you so much for being with me. Love you. Thank you. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா the very very young talent producer of this movie ஜோவிகா to share few words please. யூஸ்வலாக நம்ம ப்ரெஸ் மீட்ல கைத்தட்டல் கொடுக்க நான் கேட்டதில்லை, பட் ஐ மஸ்ட் சே ஷி இஸ் வெரி 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 டேலண்டட். இட்ஸ் நாட் ஈஸி டு கம் அப் இந்த மாதிரி ஒரு சினிமா ஃபீல்ட்ல ஒவ்வொரு விஷயம் நம்ம கத்துட்டு பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஐவ் சீன் ஹர் லைக் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து ஷீ இஸ் பீன் டூயிங் இட் அண்ட் வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஜோவிகா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து இன்னைக்கு எங்களுக்காக வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு மேடையில் இந்த பொசிஷனில் இருக்கிறது ஐ ஹாவ் டு தேங்க் காட். அண்ட் மீடியா நண்பர்கள் இன்னைக்கு வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு எங்கள் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட், உங்கள் கோஆப்ரேஷன் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. இந்த
ஸ்ரீகாந்த் தேவ் அங்கிள், இஃப் நாட் ஃபார் ஹிம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது படம். நாங்கள் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருப்போம், ஒரு சுட சுட வந்து ஃபர்ஸ்ட் பிஜிஎம் அனுப்புவாரு, அப்புறம் ஃபர்ஸ்ட் பல்லவி, அப்புறம் சரணம் ஒன்னா வரும், அப்புறம் கரெக்ஷன்ஸ் அங்கேருந்தே வாய்ஸ் மெசேஜ், அங்கிள் இது நல்லா இல்லை, இதை மாற்றிட்டு வேற அனுப்புங்க அப்படின்னு 10 மினிட்ஸில் அனுப்புவார். இஃப் அது அது அவரால் மட்டும்தான் அது பண்ண முடியும். மற்றவங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒரு ப்ராசஸ்ஸு டைமு அது இதுன்னுவாங்க, அது இல்லாமல் அங்கிள் சப்போர்ட்டட் அஸ் ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். அண்ட் எங்கள் ஆர்டிஸ்ட் ஷக்கில் ஆண்டி அண்ட் கணேஷ் அங்கிள் சொன்ன மாதிரி என்னதான் நடந்தாலும் நாங்கள் வந்து ஷூட் போயிடுவோம். அன்னைக்கு என்ன நடக்குதோ இல்லையோ, இத்தனை சீன்னா இந்த சீனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சீன் நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவோட தான் நாங்கள் போவோம். நிறைய நடப்பாங்க, எனக்கே வந்து கஷ்டமா இருக்கும், பட் வேற வழி இல்லை. அப்ராட்லலாம் வந்து இங்கே இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் இஸ் நாட் தட் ஆக்சசபிள். எல்லா மோஸ்ட் இடத்துக்கும் நடந்து தான் போகணும். பட் என்ன நடந்தாலும் ஈவன் இஸ் தே கம்ப்ளைண்ட் விச் தே டிடன்ட், அவங்க வருவாங்க. நான் வரமாட்டேன் இல்லை, நான் போகிற ரூமுக்குன்னு பண்ணதே இல்லை. எங்களுக்காக நடந்து அவ்வளோ தூரம் லொக்கேஷனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. அது வந்து எங்களுக்கு ஆர்டிஸ்ட் பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆர் ஆர்டிஸ்ட். அந்தளவுக்கு எந்த ஆர்டிஸ்ட்டும் இந்த டைமில் அப்படி யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. 4 கேரவன் கேட்பாங்க, ஃபேனு சேர் எல்லாமே இருக்கணும், ஏசி வேணும்னுவாங்க. பட் அது எதுவுமே இல்லாமல், நெசசரி நீட்ஸ் கூட இல்லாமல் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் டெக்னீஷியன்ஸ் இங்கே எல்லாருமே இருக்காங்க. மோஸ்ட்டாக எங்கள் டெக்னீஷியன்ஸ் வந்து டே அண்ட் நைட் தே ஆர் ஒர்க்கிங். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு கரெக்ஷன் கூட சொன்னால் சலிக்காமல் அந்த கரெக்ஷனை உடனே பண்ணி அனுப்பிச்சு எங்களுக்காக அவங்களோட பேர் இந்த பேனர்ல எங்கேயாவது சில பேரோட சின்னதா ஒரு பேர் இருக்கும் கிரெடிட்ஸ் லிஸ்ட்ல, பட் அது கூட நினைக்காம நிறைய பேர் கூட பேனர்ல இருக்காது. பட் அவங்க இந்த படத்தை அவங்க படமா நினைச்சு ஒர்க் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி இது நம்ம படம், நம்ம பண்றோம், நம்ம ஜெயிக்கிறோம்னு நிற்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி. டெக்னீஷியனா எஸ்பெஷலி அந்த கேமரா பேக்கை தூக்கிட்டு கேமராவோட நிற்கிறது, அந்த வெயிலில் வந்து ஷூட் பண்ணுறது விதவுட் த நெசசரி எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ஸ் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் எங்களுக்காக பண்ணாங்க. அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே எங்களுக்காக தே கிரியேட்டட் மிரக்கிள்ஸ். அண்ட் அவங்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்ட் வசந்த் பாலன் சார் எல்லாருக்குமே இங்கே வந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணோன்னு வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு தான் எங்கள் எல்லாருக்குமே திஸ் இஸ் ரியல், இது ஒரு நிஜமான விஷயமா தோணுது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒர்க்னு போயிட்டுருக்கு. நவ் இட்ஸ் ரியல். அண்ட் நீங்கள் எல்லாரும் இங்கே சப்போர்ட் பண்ண வந்தது வந்து இப்போ தான் ஐ ரியலைஸ் we're நாட் அலோன். நாங்கள் தனியாக இல்லை, நீங்கள் எல்லாரும் எங்கள் கூட இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வருது. ஸோ எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமாக விஜய் டிவி அண்ட் என்டர்மால் ஷைன் அண்ட் பேனர்ஜி ஏஷியா அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும். விஜய் டிவி டீம் எஸ்பெஷலி அவங்க இல்லாமல், பிக் பாஸ் இல்லாமல் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க மாட்டேன். ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே இந்த படம் வந்து நான் சொந்தமாக வேலை செஞ்சு பணம் சம்பாரித்து சொந்த காசோட எடுக்கிற ஒரு படம். அண்ட் அது அந்த நிலைமையில இந்த ஏஜ்ல நான் இருக்க முடியும்னா அதுக்கு எல்லா நன்றியும் நான் விஜய் டிவி அண்ட் ஹாட்ஸ்டாருக்கு தான் சொல்லணும். அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லா ஃபேன்ஸுக்கும் தான் நான் நன்றி சொல்கிறோம். எந்த அப்ராட் எங்கே போனாலும் வந்து உரிமையாக கத்தி ஜோவிகா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் திரும்பி பார்ப்பேன், அவங்க ஒரு ஃபேமிலியாக வந்து உரிமையாக வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு வாழ்த்திட்டு போவாங்க. அவங்க இல்லைன்னா நான் அவ்வளோ தூரம் அந்த ஷோவில் இருந்திருக்க மாட்டேன். அண்ட் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ எடுத்துட்டீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துருங்க. வீடியோ எடுத்தாச்சா? ஓகே.
மூவிஸ் ஒரு மந்த்துக்கு ஒரு படம். அதுவும் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே வனிதா அக்கா ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன படம் இல்லை, அவங்க சொல்றது என்னன்னா 1 crore இருந்து ஆரம்பிச்சு ஒரு 5 crores அந்த படங்களை தான் அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு பெரிய நிறுவனங்கள் எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண விடாம அவங்களோட ஆளுமையில வச்சிருக்கிறாங்க. அதனால சரி நம்ம வந்து நமக்கு கிடைத்த ஒரு இதில் நிறைய படங்கள் தேங்கி இருக்கு. ஆல்மோஸ்ட் 200 படங்கள் வருஷத்துக்கு வருது. பட் அதில் எதுவுமே தியேட்டர் கிடைக்காம இந்த ரொம்ப கஷ்டமான நிலைமை சினிமா நலிந்து போயிட்டு இருக்கு. தனஞ்சலியன் சாருக்கு அதை பற்றி தெரியும். ரொம்ப டீட்டெயிலிங்காக ரொம்ப ஒரு எக்கனாமிக்ஸாக சார் பேசுவாங்க. ஸோ இந்த படம் வந்து மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். இந்த படத்துக்கு நாங்கள் எப்படி உள்ளே போனோன்றது அதெல்லாம் சொன்னால் நம்ம தனியாக ப்ரெஸ் மீட் தான் வைக்கணும். இது முழுக்க முழுக்க ஜோவிகான்ற ஒரு கேரக்டருக்காக நான் உள்ளே வந்தேன். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசரை பற்றி மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வசந்த பாலன் சார் வந்து ஆரம்பிச்சு வைக்கும் போதே அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சாரெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னே தெரியல. தேங்க்யூ சார் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. தனஞ்சலி சார் ஆல்வேஸ் இயர் இப்போ சினிமா டாக்டர் தான் நான் தனஞ்சலி சார் சொல்லுவேன். எப்பயுமே சினிமாவை பற்றி பேசிகிட்டே இருப்பார். மற்றும் எல்லாரும் மேடையில் இருக்க அவ்வளோ டிக்னிட்டரிஸையும் பேர் சொல்ல டைம் இல்லை. நீங்களும் ரொம்ப வைரல் வனிதாக்காவோட பேச்சை கேட்குறது நீங்கள் ஆவலாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் ஜஸ்ட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் எப்படி அடாப்ட் ஆகணும்னு சொல்லிடுறேன். ஸோ ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு படம் மாதிரி 12 மந்த்துக்கு 12 படம் பண்ண போகிறாங்க. அது படங்கள் வந்து நின்று போன படங்கள் எடுத்து அதுக்கான ஃபண்ட் பண்ணுறாங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல நோக்கத்தில் தான் பண்ணுறாங்க. ஸோ அதை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கம்பெனியில் என்ன ஒரு அட்வைசரி மெம்பராக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த படம் தான் அவங்களோட முதல் படம். இந்த படத்தில் வந்து நாங்கள் ஜோவிகா இந்த ஒரு கேரக்டருக்காக நாங்கள் உள்ள எல்லாருமே நாங்கள் 3 brothers ஜோவிகாவுக்கு, நான் சதீஷ் பாலா. அண்ட் இந்த படம் வந்து அக்கா எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு காட்டினாங்க. ஒரு 15 days 20 days எடுத்துகிட்டு படத்தை காட்டுறாங்க. எவ்வளோ இங்கே பட்ஜெட்னு கேட்டாங்க. நம்ம எப்பயுமே அந்த பட்ஜெட் பேசுறது தானே. என்ன சார் தனஞ்சலி சார் எப்பயுமே நம்ம பட்ஜெட் பேசுவோம். இல்லைக்கா அது ஒரு 1.5 கோடி ஆயிருக்கும். சரி இந்த படத்தை அப்படியே வாங்கிக்கோங்க. சரி நானும் டீல் பேசுகிறேன். பயங்கரமாக பேசி 10,000 அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அதையும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு பட்ஜெட் சொன்னாங்க. இப்போ கணேஷ் பிரதர் சொன்ன மாதிரி ஷக்கீல் அக்கா சொன்ன மாதிரி இந்த படம் வந்து அவங்க வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி யாருமே ஒர்க் பண்ண முடியாது. இந்த மாதிரி படம் இனிமேல் வேற படமும் வராது. ஏன்னா திஸ் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ல அவங்க ஒர்க் பண்ணது லைக் லேபர் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லை கொரில்லா ஸ்டைல்னு சொல்லுவாங்கல்ல, சமுத்திரக்கணி சார் அடிக்கடி சொல்லுவார். நாங்கள் வந்து கொரில்லா ஸ்டைலில் ஒர்க் பண்ண சொல்லி பயங்கர கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. பட் கண்டிப்பாக நான் இது 3 தடவை இந்த படம் பார்த்துட்டேன். என் சொந்த படத்தை நான் பார்த்தது கிடையாது. பட் ஒரு தடவை பார்க்கும்போது இந்த படம் டெவலப் ஆகிட்டே இருக்குது. படம் எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு, நல்லா இருக்குது. ஜோவிகாவுக்கு வாழ்த்துக்கள். முதல் முறையாக இவ்வளோ ஒரு அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக இப்போ டைட்டில் இங்கே மாறி இருக்கணும். ஒன்று ஜோவிகா விஜயகுமார் டைரக்டர், வனிதா விஜயகுமார் ப்ரொடியூசர் ஆகிருக்கணும். ஏன்னா அந்த வனிதா வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ப்ரொடியூசர் ஸ்டைல் தான் அவங்களுக்கு. பட் ஜோவிகா வந்து டப்பிங்கில் இருந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து ஸ்ரீகாந்த் தேவாசரோட கம்யூனிகேட் பண்ண ரொம்ப கஷ்டம். ஸ்ரீகாந்த் பிரதரோட ஒர்க் பண்ணுறது. ஆனால் வேலை பண்ணுன்னா கொடுத்துருவாரு. பட் அவர் பிடிக்கிறதுல ஈவெண்ட்லாம் நிறைய பண்ணுறாரா, அதனால ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் விழாவின் நாயகன் ஸ்ரீகாந்த் தேவாசர் பாட்டெலாம் சூப்பராக பட்டையை கிளப்பிட்டாரு. ஒரு சிவகாசிக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்ல நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜோவிகா வந்து இந்த படத்தில் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த நரேஷ்னு நம்ம டெக்னீஷியன் அவர் வந்து இட்ஸ் லைக் ஏன்னா வனிதாக்கோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், உண்மையாக சொல்கிறேன். அவங்க என்னன்னா ரொம்ப நாலேஜாக இருக்கிறபடியா எவ்ரி 1 ஹவருக்கு வேறு வேறு தாட்ஸ் சொல்கிறாங்க. அந்த தாட்ஸ் ஒர்க் பண்ணுற பசங்கள்லாம் வேலையை விட்டு போயிட்டே இருக்காங்க. நாங்கள் புதுசு ஆள் எடுத்துகிட்டே இருக்கோம். அதுக்குள்ளே நிறைய பேர் வெளியே போய் உள்ளே போய் வெளியே வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வாசி சாரோட இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்காங்க. தேங்க்யூ. நல்லா படம் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி ராஜா மந்திரியில் உஷா கிருஷ்ணன், கல்லனில் உஷா தங்கராஜ், சாரி உஷா மேம் 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு பெண் இயக்குனரில் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து கவனிக்க வைப்பாங்க. கண்டிப்பாக தியேட்டரில் ப்ரமோஷன் நீங்கள் சொன்ன ஒரு ஆள் இருந்தாலே போதும். பட் ஷக்கீலாமா இருக்காங்க, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரானரி காமெடி. அவங்களோட டைமிங் சென்ஸ்லாம் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் வேற லெவலாக இருக்கும். கிரண் ஒரு ஸ்டார், அவங்க வந்து பயங்கரமாக பண்ணிட்டாங்க. திடீர்னு போனாங்க ஷூட், அதுவும் துபாயில். அது ஒரு எக்ஸ்பென்சிவ் பட்ஜெட் ஆச்சு.
ஸோ இந்த படம் ஆரம்பிச்சு அது தானாகவே தன்னை நல்ல படங்கள் வந்து தன்னை தானே செதுக்கிக்கின்ற மாதிரி இந்த படத்துக்கு அவங்க நிறைய மெனக்கிட்டு இருக்காங்க. கணேஷ் பிரதர் செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காரு, சூப்பர் அவர் காமெடி சென்ஸ் டைமிங்லாம் பயங்கர இருக்கும். இன்னைக்கு மாஸ்டர் வரல, ராபர்ட் நீ மிஸ்டர் எங்கன்னு கேட்டார் தனந்தலியன் சார். அவர் வந்து கோவாவில் ஷூட்டில் இருக்காரு. அவர் இந்த படத்துக்கு அப்புறம் 3 படம் ஹீரோ ஆகி டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஹிம் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ராபர்ட் மாஸ்டர். அண்ட் பவர் ஸ்டார் சார் ஷக்கீலா அக்காவை தேடிட்டே இருக்காரு படத்துல. ஆனால் பாலா ப்ரொடியூசர் பாலாவும் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. கடைசியா ஷக்கீலா அவர் ஃபாலோ பண்றது. இந்த படம் ஒரே சுந்தர் சி சார் படம் மாதிரி பயங்கரமா ஒரு என்டர்டைன்மெண்ட், லாஸ்ட் 20 மினிட்ஸ் லாஃப்டர் ரைடா இருக்கும் உங்களுக்கு. பவர் ஸ்டார் சார் நல்லா பண்ணியிருக்கீங்க. லால்வாணி சார் வந்திருக்காரு, தேங்க்யூ சார். அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்கும் லதா ரஜினி ஹேமா ரஜினிகாந்த் மேம் அண்ட் ட்ரெயினர் இருக்காங்க ஒரு யூனிவர்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் கண்டிப்பா ஒரு வெற்றி படமா அமையும். நன்றி. இன்றைய விழாவின் நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். மேடையில் இருக்கும் சார் தனேசன் சார் ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. வசந்த பாலன் சார் ரொம்ப நன்றி. அண்ட் சார் மிஸ்டர் அவர் யூனஸ் சார் என்ன சொன்னேன் ஜிம் மிஸ்டர் இந்த தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். மேம்க்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக எங்கள் பாலா பிரதருக்கு ரொம்ப நன்றி. அம்பிகா மேம் ரொம்ப சந்தோஷம் மேம். கணேஷ் ப்ரோ தேங்க்யூ. அண்ட் கிரண்ஜி அந்த சாங் பாப்பா சிவராத்திரி டான்ஸ் எப்படி இருந்தது? நான் பலத்த கரகோஷம் கொடுங்க கிரண்ஜிக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் சார் பிரவீன் லால்வலி சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பவர் சார் அண்ணா உங்களுக்கு நன்றி. அண்ட் சதீஷ் ப்ரோ தேங்க்யூ. பாத்திமா ரொம்ப நன்றிமா. அன்பு ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் மதி சார் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். ஆமா சார் அதுதான் சார் சொல்ல போறேன் சார். நான் வந்து ஆல்மோஸ்ட் சார் நான் இது வரைக்கும் 125 மூவிஸ் கிட்ட பண்ணிட்டேன் சார் ஆக்சுவலா. ஆனா வனிதா கிட்ட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம் சார் ஆக்சுவலா. கஷ்டம்னா லைக் என்னன்னா மொத்தம் 3 டான் இருக்காங்க அந்த படத்துல. ராபர்ட் மாஸ்டர், வனிதா அண்ட் ஜோவிகா 3 டான். ஸோ மாஸ்டர் நைட்டு ஃபோன் பண்ணுவாரு, அண்ணே பாட்டு எப்படி நான் பண்ண போறீங்க மாஸ்டர் நீங்க சொல்லுங்க மாஸ்டர். சங்கி மங்கி ஸ்டைல்ல அங்க பிரெக்னென்ட் ஆகுறாங்களா அந்த சாங். மாஸ்டர் பிரெக்னென்ட் ஆயிட்டு போயிருக்கு அந்த பாஸ்ட் எப்படி ஆட முடியும், குழந்தை எதாவது ஆயிடாதா? அண்ணே நான் எடுத்துறேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உடனே நைட்டு மாஸ்டர் 10 o'clock 12 o'clock வந்து வனிதா ஃபோன் பண்ணி ஸ்ரீ சாங் ரெடியான்னு கேட்பாங்க. இப்பதான் மாஸ்டர் ஐடியா சொல்லியிருக்காரு. இப்போ 12 மணி தான் ஆச்சு. இப்பதான் நான் இதெல்லாம் நைட்ல நடந்துட்டு இருக்கேன். ஸ்ரீ எனக்கு 80sல ராஜா சார் மாதிரி ஒரு சாங், அந்த பிரெக்னன்சி அது மாதிரி வேணும்னு சொல்றாங்க. சரி அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா நைட்டு ஒரு மிட் நைட்ல ஜோவிகா பாப்பா வந்து ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன். அங்கிள் சாங் ரெடியான்ட்டு. அம்மா மாஸ்டர் வந்து ஃபோக்கா கேட்டிருக்காரு, அம்மா 80s ஸ்டைல்ல கேட்டிருக்காங்க, உன் வாசிக்கு ஏதாவது சொல்லுமா. அங்கிள் எனக்கு வந்து கேபாப் மாதிரி வேணும், பிடிஎஸ் மாதிரி வேணும். இல்ல பேபி சொல்லிடுறேன் கேபாப் மாதிரி வேணும்ட்டு. அப்புறம் பார்த்தா பேபி எனக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புன்னு பார்த்தா ஒரு 5 பாட்டு 6 பாட்டு அனுப்புவாங்க ஆக்சுவலா. ஆனா நான் வந்து ஜோவிகா பட் 3மே அனுப்புவேன். நைட்டு ஒர்க் பண்ணி 3 சாமே மார்னிங் அனுப்பிச்சிருவேன். ஆனா எது ஓகே வேணா ஜோவிகா பாப்பா சென்ட் பண்ணுவாங்களா அதுதான் ஓகே ஆகும் ஆக்சுவலா. ஸோ நான் ஏன் சொல்றேன்னா அவங்க ப்ரொடியூசரா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய டேலண்ட் இருக்கு அவங்களுக்கு. எல்லாமே தெரியும் இந்த சின்ன வயசுல. இந்த சின்ன வயசுல வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும் எல்லாமே அவங்க குழந்தைக்கு தெரியுது. ஸோ அது வந்து சாதாரண பாப்பால அவங்க தாத்தா யாரு, அவங்க பாட்டி யாரு, அப்பா அதை கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ அவங்க அம்மா யாரு, ஸோ அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த நேரத்துல எல்லாரும் சொன்ன மாதிரி ஜோவிகா பக்கம் அந்த அலற மாதிரி நல்ல வெயிட்டா கிளாப் பண்ணுங்க குழந்தைக்கு. ஸோ ஏற்கனவே நான் வந்து வனிதா சேம் ராபர்ட் மாஸ்டர் சேர்ந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் படம் பண்ணேன். அதில் அந்த சங்கி மங்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 மில்லியன் மேலே இப்போ போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. 50 மில்லியன் போயிருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படத்தோட சாங்கும் வந்து அதை தாண்டி போகும். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுல வந்து ஒரு ரொம்ப ஓப்பனா சொல்லணும் ஆல்பத்துல வந்து ஒரு 4 சாங்ஸ் இருக்கு. அது இல்லாம வந்து ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் இருக்கு, ஒரு சாமி சாங் ஒன்று இருக்கு ஆக்சுவலா. இதுல முக்கியமா வந்து நானே ஒரு 4 பாட்டு எழுதிட்டேன் ஆக்சுவலா. ஸோ அதை நினைச்சா எனக்கே பயமா இருக்கு, கவிஞர்கள் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து நைட்டு 10 மணிக்கு மாஸ்டர்ஸ் பண்ணும்போது நானே ரப்பா எழுதுவேன்.
12 o'clock வனிதா சொல்லுவோம், அதை லைட்டாக மாற்றிட்டு பாப்பா 2 மணிக்கு சொல்லும்போது மார்னிங் இந்த சாங்லேயுமே நான் கொடுத்துடணும் ஆக்சுவலி. ஏன்னா சொன்ன மாதிரி கணேஷ் bro சொன்ன மாதிரி மால் ரெடியாக இருக்கும் அவங்களுக்காக ஆக்சுவலாக. ஸோ சீன் எடுக்க முடியலன்னா சாங் எடுக்க முடியலன்னா சீன் எடுக்க முடியலன்னா சாங், அதாவது மாறி மாறி இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கு நான் எப்படியும் ஒரு 30 சாங்ஸாவது பண்ணியிருப்பேன் சார் ஆக்சுவலாக. ஈஸியாக பண்ணியிருப்பேன். சில வாட்டி அவங்க சொன்ன சாங் வேறு மறந்துடுவாங்க ஆக்சுவலாக. நைட் அதை சொன்னேன்னா சொல்றேன் அதை சொன்னேன்னு சொல்லிட்டு இதுல ஹைலைட்டே பாத்தீங்கன்னா அந்த குரூப் ஒன்று வச்சிருப்பாங்க ஆக்சுவலா. ஒரு நாள் நல்லா இருக்கும், மறுநாள் எல்லாமே அவ்வளோதான் போயிடுவாங்க, குரூப்ல இருந்து எல்லாம் போயிடுவாங்க, மறுபடியும் சேர்ப்பாங்க போயிடும். ஸோ ஒரு ஒரு ஜாலியா இருக்கும், ஒரு காலேஜ்ல ஒரு ஸ்கூல் டேஸ்ல இருந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. ஸோ மீடியா இந்த படம் வந்து நீங்க பெஸ்டா எழுதுங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ரொம்ப நல்ல நல்ல கதைகள் இருக்கு ஆக்சுவலா. கதை மீன்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 40 வயசுக்கு மேல என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இருக்கு ஆக்சுவலா. ஸோ கண்டிப்பா இந்த மக்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்குது. ஸோ நீங்க கொஞ்சம் ஸ்பெஷலா எழுதுனீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த சதீஷ் பிரதருக்கும் அந்த பாலா பிரதருக்கும் மதி சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிக்கில் சார் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டார் மியூசிக் இந்த ஆடியோ வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துல ரொம்ப சிங்கர்ஸ் பாடி இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமா நம்ம சோபனா அவங்களுக்கும் நல்ல ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க, சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா வந்து மாஸ்டர்னாலே வந்து டான்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த படத்துல அவர் எக்ஸலண்ட் ஒரு ஆக்டரா வந்து பண்ணியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் ரொம்ப ட்ரை பண்ண இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு, பட் அங்க ஷூட்டிங் கோவால விவியா போயின்னா வர முடியும், எனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஸோ அதனால வந்து மாஸ்டருக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க இந்த நேரத்துல, ராபர்ட் மாஸ்டருக்கு. ஸோ இப்போ கொடுக்க போறதா கிளாப் தான் வெயிட்டா கொடுக்கணும். யார ஓகே, நம்ம வனிதா டானுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க ஆக்சுவலா. ஆமா, தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய கடலிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மதியம் நான் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ட்வின் பிரதர்ஸில் ட்ரிபிள் பிரதர்ஸு. அவர் சொல்கிறதான் நாங்கள் செய்வோம். ஸோ நாங்கள் பேச வேண்டியதெல்லாம் அவரே பேசிட்டாரு. ஸோ நாங்கள் என்ன பேசுறது நம்ம என்ன தெரியல. பட் ஜோவிகா ப்ரொடியூசரோட கூடிய சீக்கிரத்தில் ஹீரோயினாக லான்ச் ஆகணுன்ட்டு நினைக்கிறேன். சீக்கிரமாக ஆவாங்கன்ட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு கங்க்ராட்ஸும் ஆல் தி பெஸ்ட்டும் சொல்லிடுறேன். தேங்க்யூ. 5 பேர் அவங்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஐ ரிக்வெஸ்ட் வனிதா அக்கா டு வெல்கம் ப்ளீஸ். இந்த படத்துல வந்து 3 கேமராமேன், ஒரு ஸ்கெட்யூலுக்கும் ஒரு கேமராமேன். நிறைய கதை கேட்டிருக்கீங்க, ஸோ நிறைய நடந்தது. இவர் தான் கடைசியா வந்து 3 டிஃப்ரெண்ட் லொகேஷனுக்கு கேமராமேன். இவர் வந்து மேஜரா சிவராத்திரி சாங் எல்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. இட்ஸ் லைக் மை பிரதர். இல்ல இப்படி உட்காந்து ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்த எல்லாருக்குமே ஃப்ரம் everybody there, Hema and all is like my own sister, and Kapil, Bala is my brother, Shrinik Productions. Bala and Satish வந்து பிதான் ஒரு படம் வந்து நான் நடிக்கிறேன். அந்த படத்தினால நாங்க வந்து இணைஞ்சோம், மதியும் நானும் நடிக்கிறோம். ஸோ அந்த படத்துல தான் எனக்கு வந்து பரிச்சயமானாங்க. ஸோ இன்ஸ்டன்ட்லி வி பிகேம் லைக் ஃபேமிலி. ஐ திங்க் நாங்க எல்லாருமே காதலிக்கிறது சினிமாவை, அந்த அன்பு தான் எங்களை ஒன்று சேர்த்துச்சு. ஸோ தேங்க்யூ பாலா அண்ட் சதீஷ் ஃபார் எவ்ரி திங். அண்ட் அம்பிகாக்கா இஸ் அம்மாக்கு அப்புறம் எனக்கு 2 கேரக்டர்ஸ் ஈக்குவலா நான் பார்த்தது இத்தனை வருஷத்துலனா அம்பிகாக்கா அண்ட் ஷகிலாக்கா. தே ஹவ் பின் வித் மீ ஆல்வேஸ். ஷகிலாக்கா படத்தில் நடிச்சிருக்காங்க, ஆனா எனக்கே டைரக்ஷன் பண்றது அம்பிகாக்கா தான். நான் ஒரு ஆர்டிஸ்ட போடுறதுக்கோ இல்ல ஒரு விஷயம் பண்றதுக்கோ அக்கா கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கலைன்னா காலையில எனக்கு இவ்வளோ பூத்துல எல்லாம் கெட்ட வார்த்தையில வரும், இவ்வளோ பெரிய ஒரு மெசேஜ் வரும். யூ டிடன்ட் டு திஸ், யூ டிடன்ட் சே திஸ், யூ டிடன்ட் சே, ஐ டோன்ட் லைக் இட். அக்கா என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க நிறைய சில விஷயங்களுக்கு. நியாயமா என்ன வந்து யாராவது வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க, இல்ல நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னா எனக்காக வந்து ஒரு மோர் தென் பக்கபலமா என்னை தூக்கி நிப்பாட்டுறது வந்து அம்பிகாக்கா தான் பல வருஷங்களா. மோர் தென் எனி திங் டு மீ. தேங்க்யூ அக்கா, ஐ லவ் யூ ஸோ மச். And Ganesh has been with me also through MGR, Shivaji, Rajini, Kamal. லொகேஷன்ல அவன் மால்ல சுத்துனதெல்லாம் பேசினான், நடு நைட்ல சுத்துனதெல்லாம் சொல்லட்டுமா?
நாங்க தூங்கி எல்லாரும் ஒரே வீட்ல தாங்க இருப்போம். அது ஏர்பிஎன்பி அந்த மாரி அப்ராட்ல போய் தங்கியிருப்போம். பியூட்டிஃபுல் ஹவுசஸ், வெரி எக்ஸ்பென்சிவ் ஹவுசஸ். அதுல பார்த்தீங்கன்னா, எத்தன மணிக்கு நீங்க நைட் 2 மணிக்கு, 3 மணிக்கு யார் எந்திச்சாலும் அவன் சுத்தினே இருப்பான். "என்னடா பண்றேன்னா?" "ஒண்ணும் இல்ல." சுத்திட்டு இருப்பான். சும்மா வாக்கிங்ல இருப்பான். வாக்கிங் தான். அந்த மாதிரி வந்து வி ஆர் ஆல் ஃபேமிலி. ஒரே இடத்துல தங்கி, ஒரே இடத்துல அ இருந்து வி ரியலி ஹேட் அ குட் டைம்ன்னு சொல்லணும். லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் வசந்தபாலன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகை நான். அவருடைய இயக்கத்துக்கு, அவர் படங்களுக்கு, அவருடைய எழுத்துக்கு. ஸோ சார் வந்து என்ன அநீதி படத்துக்கு வந்து அவரோட எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். படங்கள்லயும் இருக்கும். பட் ஆஸ் அ பெர்சன் நீங்க பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு டைரக்டர், ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர். ஆனா வந்து ஒரு அந்த மனித நேயம்ங்கிறத வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அடக்கம், தன்னடக்கம் அண்ட் பொறுமை அண்ட் ஒரு அவரும் ஒரு ரசிகன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் கிட்ட. அவர் கூட நான் ஒர்க் பண்ணத ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நான் அதான் சொன்னேன், சார் உங்க பக்கத்துல வந்து இந்த மேடையில நான் ஒரு டைரக்டர்ன்ற அங்கீகாரம் எனக்கு கிடைக்குதுன்னா, அது நான் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் யுவர் லவ் அண்ட் யுவர் நம்பிக்கை ஆன் மீ. நீங்க இவ்வளவு தூரம் இருக்கிறீங்க. தேங்க் யூ சார். அண்ட் தனஞ்சயன் சாரும் நானும் வந்து ஒரு ட்விட்டர் சண்டேல தான் வந்து நடுவுல மாட்டிக்கிட்டோம். பட் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சாரை எங்க பார்த்தாலுமே அவ்வளோ அழகா அவரு எனக்கு ரொம்ப ஆனஸ்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுவாரு. அது எதுவா இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஒரு ரசிகன். ஒரு சினிமால ஒரு ரசிகன், ஒரு உண்மைக்கு ஒரு ரசிகன், டேலண்ட்டுக்கு ஒரு ரசிகன். ஸோ இந்த ஒரு மேடை அமையும்போது நான் கண்டிப்பா சார் வரணும்னு நினைச்சேன். அதே மாதிரி அவங்க வந்தாங்க. தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் Nandu is Anbu Mailsami. I don't know how we connected, but எங்கேயோ எப்படியோ கனெக்ட் ஆயிட்டோம். He's like my little brother. ஸோ நாங்க வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ்லாம் எங்களுக்கு எந்த டேனே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து சமைச்சுக்கிட்டு இருப்போம். பார்த்தா அவன் பெப்பர் சிக்கன் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு பக்கம் வந்து ஜோவிகா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா நாங்க நிறைய நாட்கள் கடந்து வந்திருக்கோம். இன்னமும் அப்படி கண்டினியூ ஆகுறோம். ஸோ தேங்க்யூ டா, ஆல்வேஸ் பீங் தேர் ஃபார் மீ. அண்ட் வேர் இஸ் ஷி? Soumya, is she here? Yes, Soumya. Okay. Soumya. No, my team. I'll come to my direction department team. அது ஒரு பெரிய கதை. சொன்ன மாதிரி எங்களுக்கு ஸ்கிரிப்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று அந்த நிமிஷத்துக்கு யோசிச்சு அந்த நிமிஷத்துக்கு எடுக்கிறது தான். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆக்டர்ஸ் கோஆப்ரேட் பண்ணி, டீம் கோஆப்ரேட் பண்ணி, டெக்னீஷியன்ஸ் அதை புரிஞ்சு, பிகாஸ் இன்னைக்கு மாறிடுச்சு உலகம். ஸோ வில் கம் டு தட். சாரி. அப்புறம் வந்து பவர் ஸ்டார் வந்து ஸ்வீட் ஆர்ட், இட்ஸ் ரியல் ஸ்வீட் ஆர்ட். ஏன்னா என்னைக்குமே நான் ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் சிவாஜியில தான் அவரை நடிக்கிறதுக்கு கேட்டேன். அப்போ ரொம்ப பிஸி. அந்த டைம்லயும் வந்து நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணாரு. அந்த டைம்ல தான் எனக்கு பழக்கம். அப்பத்துல இருந்து நான் ஒரு ஹீரோயினாவும் நடிச்சிருக்கேன். இந்த படத்துல நான் எங்களை சேர விடலன்றது தான் அவருக்கு கடுப்பு. அதனால ஷகிலாக்கா மேல காமிச்சிட்டாரு. சார் எல்லா படத்துலயும் எப்படி சார் சேர்றது? நம்ம ஏக் துஜே கேலியே, ஆமா, ரீமேக் பண்ணுவோம் சார். அது மாதிரி வந்து இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங், சப்போர்ட்டிவ் பர்சன், ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர். ஸ்ரீ வந்து என்னோட மோர் தென் அ பிரதர். நான் உரிமையா தான் பேசுவேன், சண்டை போடுவேன். ஆனா இந்த மாதிரி எல்லாம் வந்து யாரு கூடயும் ஒர்க்கும் பண்ண முடியாது. வேலை வாங்குறதுங்கிறது பெரிய விஷயங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில. அந்த வேலை வாங்குறதுக்கு உரிமை கொடுக்கணும். டேலண்ட் எல்லாருக்குமே இருக்கும். அந்த டேலண்ட்ட வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகணும். அதுதான் டைரக்டர்ன்ற ஒரு பொசிஷன் சினிமால. அவங்க நல்ல டைரக்டரா, பெரிய டைரக்டரா, சின்ன டைரக்டரா, அதெல்லாம் தாண்டி அவங்க தான் டைரக்டர். அவ்வளவுதான். டிரைவர், கப்பல் ஓட்டுற கேப்டன், அவ்வளவுதான். அது என்ன ஆகுதோ அது நெக்ஸ்ட். ஆனா நம்பி உட்காந்துட்டோம், வி ஹாவ் டு கோ வித் இட்ங்கிற நம்பிக்கையை வந்து என் மேல வச்ச ஸ்ரீக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹி ஹஸ் கிவன் வண்டர்ஃபுல் சாங்ஸ். நீங்க எல்லா சாங்ஸும் இன்னும் பார்க்கல. ஸோ அது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது ரொமான்சிக்கல்ங்கிற பேரு வந்து ஸ்ரீகாந்த் தேவான்னு வச்சதுக்கு காரணமே வந்து இது மியூசிக்கல் இல்லை, ரொமான்சிக்கல் அப்படின்ற வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸ்ரீ, தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அண்ட் ஷோப்னா, we come a long way. So she's also done a very nice role, important role in the film, vital role பண்ணியிருக்கா. ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடிச்சா. ஆக்சுவலி எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்தது. நிஜமா நீங்களே பார்க்கும்போது ரசிப்பீங்க.
ரொம்ப நேச்சுரலா ஒரு ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நிஜமாவே டாக்டர்ன்னு நம்பிருவோம். அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. ஸோ ஐ ஹேவ் டு தேங்க் ஹர் ஃபார் ஹர் கோஆப்ரேஷன். அப்புறம் ஃபாத்திமாக்கா அண்ட் மீ சொன்ன மாரி நாங்க ஜிம் மேட்ஸ். ஸ்ரீகாந்த் சொன்னா, "நீங்க 2 பேருமே ஜிம்முக்கு போன மாரியே தெரியலையே" அப்படின்னு. ஆமா. ஆனா நாங்க நிஜமா ஜிம்ல தான் மீட் பண்ணோம். அந்த பக்கமா. ஜிம்ல போய் கதை பேசிட்டு இருந்தோம். பட் அக்கா நான் வந்து பொண்ணு வீட்டுக்காரன்லாம் வந்து வாசு சார்ட்ட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டரா நெறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ அக்கா வந்து நான் ஸ்பாட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பவே வந்து அக்காக்கு என்ன வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராவே ஷி ஐடென்டிஃபைட் தட் சம்திங் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு. எனிவே தேங்க்யூ எவ்ரிபடி அண்ட் கிரண் பத்தி ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் அண்ட் எவ்ரிபடி ஓவர் ஹியர். முக்கியமா ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். இது யாருக்குமே தெரியாது. சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நான் படிப்பேன். கண்டுக்க மாட்டேன்றது வேற விஷயம். பட் படிப்பேன். படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஜோவிகா வந்து பிக் பாஸ்ல இருக்கும்போது ஒரு சில கேள்விகள், ஏன் விஜயகுமார் இந்த பேருக்கு வந்து ஒரு பதில் ஏன் நான் கொடுக்க கூடாது இந்த மேடையில அப்படிங்கிறது தான் என்னோட கதை. முக்கியமான கதை. இந்த படம் உருவானதுக்கான கதைன்னு சொல்லலாம். என் பேரு வனிதா விஜயகுமார். இன்னைக்கு வரைக்குமே நான் என் பேரை மாத்தினதே கிடையாது. அது ஏன்னு எனக்கும் தெரியாது. சோ எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து நான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு வந்து விஜய் ஸ்ரீஹரின்னு ஒரு பையன். ஒரு ஐ திங்க் 3 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு. சோ நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில. அப்போ ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து இங்க இருக்க முடியல. நான் எங்க போனாலும் எனக்கு பிரச்சனையா இருக்கு. மத்தவங்கள பத்தி எனக்கு தப்பா பேசி அவங்கள வந்து இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்கன்னு சொல்ற பழக்கம். எஸ்பெஷலி த ஃபாதர் ஆஃப் மை சைல்ட் ஆர் சில்ட்ரன். கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். சொல்ல விரும்பல. சோ எனக்கு ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில இருந்து நான் வெளியில வரணும். இங்கே சென்னையில இருக்கும்போதே எனக்கு அந்த சூழ்நிலையில இருக்க முடியல. நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். ஜோவிகா என் வயித்துல இருக்கா. பட் எனக்கு வந்து இங்க இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. சோ அப்பா அம்மா கிட்ட நான் வீட்ல உட்கார்ந்து பேசும்போது என் வீட்லயும் என்னால நிம்மதியா இருக்க முடியல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது ஒரு மேரேஜ்ன்னும் போது வந்து ஒரு உரிமைகள் சிலது இருக்கும். மாமனார் மாமியார் வீடு அப்படின்னும் போது யார் வேணா மருமக வருவாங்க அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சோ அப்போ எங்க அம்மா திடீர்னு சொன்னாங்க, "நீ அமெரிக்காவுக்கு போயிடலாம் வா" அப்படின்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் குழந்தையில அமெரிக்கால எல்லாம் இருந்திருக்கேன். பிகாஸ் அம்மா அங்க இருந்தாங்க, ரெஸ்டாரண்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க. நாங்க நிறைய வருஷம் அங்க இருந்தோம். நான் படிச்சிருக்கேன் அமெரிக்கால. திடீர்னு அமெரிக்காவுக்கு போலாம் வான்னா அங்க யார் இருக்காங்கன்னு கேட்டேன். அமெரிக்கா இருக்கு, நம்ம போலாம் அப்படின்னா. அப்படின்னா அப்படின்னு. சோ அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எங்க அப்பா நான் நிம்மதியா அந்த குழந்தைய பெத்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக உடல் ரீதியா நான் சுகமா இருக்கணும். எனக்கு எந்த ஒரு காயங்களும் மனசு இதுவும் குழந்தை வயித்துல இருக்கும் போது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நானு என் பையன் ஸ்ரீஹரி அண்ட் வயித்துல என் குழந்தை 4 மாசம் குழந்தை 3 பேரும் ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம். ஒரு நண்பரோட ஒய்ஃப் அவங்க வந்து அங்க சிங்கிளா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தை வந்து அந்த ஹாலிடேஸ் டைம்க்கு இந்தியா வந்திருந்தாங்க. ஸோ அவங்க சிங்கிளா இருந்தாங்க. ஒரு லேடி ரத்னா வெலகுப்புடி. ஐ ரிமெம்பர் ஹர் டுடே. தேங்க்யூ ரத்னாக்கா. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில நான் போய் தனியா அந்த கண்ட்ரில இருந்தேன். அங்க ஒரு சில சப்போர்ட் கிடைச்சது. எதுக்கு வந்தேன், எதுக்கு இங்க இருக்கேன்னே தெரியாது. தனியா இருந்தேன். ஷகிலாக்கா ஒரு டயலாக் வச்சிருப்பேன் நான் படத்துல. நீங்க ட்ரெய்லர்ல பார்த்திருப்பீங்க. ஒரு பொண்ணு வந்து வயித்துல குழந்தை பிரெக்னெண்டா இருக்கும்போது அம்மா கூட இருக்கிறத விட புருஷன் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு டயலாக். அது நான் வாழ்க்கையில அனுபவிச்ச அந்த விஷயம் அது. எங்க அம்மாவும் வந்தாங்க. லேட்டர் ஆன் ஜாயின் பண்ணாங்க. ஆனா அவங்களாலே என்னோட வலிய பார்க்க முடியலன்னா பிரெக்னெண்டா இருக்கும்போது ஒரு பொண்ணு தனியா இருந்து ஒரு விஷயம் அந்த குழந்தைய பெத்தெடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம எதுக்கு நம்ம குழந்தைன்றது வந்து நம்ம ஒரு அன்புலயும் ஒரு காதல்லையும் உருவாகிறது தான். அதுக்கான அர்த்தமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன். அப்போ ஒரு படம் பார்த்தேன். ஒரு இங்கிலீஷ் படம் 9 மந்த்ஸ்னு ஒரு படம். அதுல இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து தனியா குழந்தை பெத்தெடுப்பா. இப்ப நான் அந்த படம் பார்க்கும்போது பயங்கரமா அழுதேன். எங்க அம்மா ரொம்ப அழுதாங்க. கட்டி பிடிச்சு அழுதாங்க. உன் நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது. நீ குழந்தை பெத்தெடுக்கிற, ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தை பிறந்துருச்சு. என் பையன் மட்டும்தான் என் கூட நின்னான். ஆம்பளையா.
எங்க அம்மா அழுதுட்டு இருந்தாங்க, புரண்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எபிடியூரல், ஜெனரல் அனெஸ்தேஷியா நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. செகண்ட் சிசேரியன் ஜோவிகா. அப்ப என் புள்ள மட்டும்தான் அப்படி 4 வயசு. அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு குட்டி விஜயகுமார் மாதிரி நடந்துட்டு இருந்தான் ஹாஸ்பிட்டல்ல. அம்மம்மா வில் கில் யூ. ஏன்னா அவங்க பண்ற டிராமா பார்த்து அவனே டென்ஷன் ஆயிட்டான். ஷி வில் பி ஃபைன், அவன் நல்லா இருப்பான், நீ வாய மூடு அப்படின்ட்டு. டெலிவரி ஆகி வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல்ல கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து அமெரிக்கா கண்ட்ரி, நான் இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம கண்ட்ரிலயும் இவ்ளோ முன்னேற்றம் வரணும், மனிதாபிமானம் வரணும். தே ஆஸ்க் மீ வாட் இஸ் த நேம், அங்கே பேர் சொல்லணும். அப்போ எனக்கு இந்த அந்த சிச்சுவேஷன்ல இருந்தனால எனக்கு அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் உள்ள கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வந்தா திரும்பி ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரு பயத்துல வந்து நான் சொன்னேன், ஹேவ் அ சாய்ஸ் அப்படின்னு கேட்டேன். யா, நீ என்ன வேணா லாஸ்ட் நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ, என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா தான் அந்த குழந்தைய பத்திரமா கொண்டு போய் அமெரிக்கால பிறக்க வச்சாரு. சோ அந்த என் தகப்பனோட பேர் தான் என் குழந்தைக்கும் நான் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணதுதான் ஜோவிகா விஜயகுமார். சோ பேசுறவங்க, கமெண்ட் பண்றவங்க எல்லாருக்குமே, she was born with the love of my father, her own grandfather. சோ கரீனா கபூரையும் அமிதாப் பச்சனோட, அபிஷேக் பச்சனோட அவங்க பிள்ளைங்களையும் நீங்க வந்து ஏத்துக்கும் போது ஜோவிகா விஜயகுமாரை கண்டிப்பா நீங்க ஏத்துக்கணுங்கிறத நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். அந்த குழந்தையே வந்து இன்னைக்கு இதே மாதிரி ஒரு கதையில ஒரு படம் தயாரிச்சு நான் அதை இயக்குவேன்றதை நான் நினைச்சு கூட பார்க்கல. படம் பார்த்தா அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ ஐ வாண்டட் டு டெல் யூ தி ஸ்டோரி. தேங்க்யூ ஃபார் த டைம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், எடிட்டர்ஸ். அம்மா எடிட்டர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ, ஏன்னா நான் மாத்திட்டே இருப்பேன், கதையை மாத்திட்டே இருப்பேன். எடிட்டிங் டேபிள்ல நிறைய விஷயங்கள் மாத்திருக்கோம். ஸோ ஆல் த டெக்னீஷியன்ஸ், நரேஷ் பாபு சார் இங்க இருக்காருன்னு நினைக்கிறேன். எங்க இருக்காரு? வாங்க வாங்க, ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். வாங்க வாங்க ப்ளீஸ். கலசா ஸ்டுடியோஸ் அது என் வீடு மாதிரி. ஸோ அவ்வளோ தூரம் எனக்கு எல்லா டெக்னீஷியன்ஸுமே, எல்லாருமே லிரிக்கல் வீடியோ பண்ணவங்க வந்து எல்லாருமே, என்னோட டைரக்டர் டீம். ஐ வாண்ட் டு தேங்க் ராஜேஷ் மணி, சௌமியா, தேங்க்யூ. குரு இன்னைக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லை இல்லை. அண்ட் ஜோவிகா, லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜோவிகா. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு டீமா இது பண்ணோம். ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொல்லலாம். சென்டிமெண்டெல்லாம் வந்து சொல்லிட்டேன், இதுதான் உண்மை. அது என் குழந்தை, ஆகாஷ்க்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான். ஆனா அவ பேரு ஜோவிகா விஜயகுமார். தேங்க்யூ, ஐ வாண்டட் டு சே தட். பட் முக்கியமா ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். சொன்னனால நான் வந்து ஜோவிகா வந்து ஹீரோயின் ஆகிறா. ஸோ ஷி ஹஸ் சைன்ட் 2 films. சுமந்த் ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ், தெலுங்கு இண்டஸ்ட்ரி பத்தி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒக்கடு, வருஷம், தேவி இதெல்லாம் தயாரிச்ச மிகப்பெரிய நிறுவனம் சுமந்த் ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ். ஒன்லி சூப்பர் ஹிட் படங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தெலுங்குல. ஸோ அந்த கம்பெனி வந்து ஜோவிகாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 2 படங்கள் சைன் பண்ணியிருக்காங்க. ஜூன்ல இருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஒரு வெரி பவர்ஃபுல் பியூட்டிஃபுல் ரோல்ல MS ராஜு அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. he is also my producer and my director. ஸோ அதை வந்து அவர் இன்னைக்கு வர வேண்டியது, பட் he couldn't make it because of the shooting விஷயங்கள் அங்க போயிட்டு இருக்கனால. பட் அனௌன்ஸ் பண்ண சொன்னாரு. ஸோ ஜோவிகா has become a heroine. Let's give her a round of applause. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. மீடியா நண்பர்கள் சொல்லவே வேணாம். முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் எப்பவுமே என் கூட நின்று நீங்க மட்டும்தான். உங்க முன்னாடி இங்க நிக்கிறது, இந்த விஷயத்த பேசுறது, நீங்க இவ்வளவு தூரம் நீங்க வந்து அன்போட இருக்கிறதுக்கு என்னைக்குமே வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனிவே முக்கியமா வந்து கல்யாணம் எப்போன்னு கேட்காதீங்க, ஜூன்ல டெலிவரி. சரியா? ஜூன்ல டெலிவரி. தியேட்டர்ல வந்து வனிதா அக்கா குழந்தைய பாருங்க, அந்த குழந்தை யாருன்றத பாருங்க. தேங்க்யூ. Thank you so much to press and media friends. சாரி. அப்புறம் வந்து ஐ ஹாவ் டு ஆல்சோ தேங்க் மை மேனேஜர்ஸ். சரவணன் அண்ணா ப்ளீஸ் அண்ணா மேல வாங்க. அண்ட் உமாபதி,